தாவீதை போல நாமும் வாழ்வை அலங்கரிப்போம், துதித்து பாடிடுவோம். தாவீதை போல நாமும் வாழ்வை அலங்கரிப்போம், துதித்து பாடிடுவோம். எல்லா செயலிலும் பரிசுத்த தேவனுக்கு தாவீது துதி செய்து நாளெல்லாம் மகிழ்ந்தார். எல்லா செயலிலும் பரிசுத்த தேவனுக்கு தாவீது துதி செய்து நாளெல்லாம் மகிழ்ந்தார். துதித்து பாடிடுவோம், தாவீதை போல நாம் வாழ்வை அலங்கரிப்போம், துதித்து பாடிடுவோம். மகிமையின் வார்த்தையால் இறைவனை புகழ்ந்தார், முழு உள்ளத்தோடு உன்னதரை புகழ்ந்தார். மகிமையின் வார்த்தையால் இறைவனை புகழ்ந்தார், முழு உள்ளத்தோடு உன்னதரை புகழ்ந்தார். துதித்து பாடிடுவோம், தாவீதை போல நாம் வாழ்வை அலங்கரிப்போம், துதித்து பாடிடுவோம். இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாவோம், மகிமையின் ஆடையை முடியாக சூடுவோம். இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாவோம், மகிமையின் ஆடையை முடியாக சூடுவோம். துதித்து பாடிடுவோம், தாவீதை போல நாம் வாழ்வை அலங்கரிப்போம், துதித்து பாடிடுவோம். தாவீதை போல நாம் வாழ்வை அலங்கரிப்போம். ஆமென்.
ஆமேன், ஆமேன். சங்கம வானொலியின் வார்த்தைகளின் வெளிச்ச நேரம். இந்த வார்த்தைகளின் வெளிச்ச நேரம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 7 மணியிலிருந்து 10 மணி வரை நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. இந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே இந்தியாவிலிருந்து 3 பேர் செய்தி கொடுக்கிறார்கள். மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கின்றது. ரோமர் 10:8 சொல்லுது, இந்த வார்த்தை உனக்கு சமயமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தையை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. ஆமென். தொடர்ந்து இன்றைய நாளிலே நிகழ்ச்சிகளில் கடந்து செல்வோம். இன்றைய நாளிலே வார்த்தைகளின் வெளிச்சத்திலே ஆரம்ப ஜெபம் பாடல் சிஸ்டர் கருணா, ஸ்காபர், ஒன்டாரியோ, கனடா. சங்கீதம் பிரதர் மகேந்திரன். ஊழியர்கான ஜெபம் சிஸ்டர் டோலி, கல்கரி. கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக பிரதர் மகேந்திரன். இன்று முதலாவது செய்தி பாஸ்டர் விக்டர் போல், இந்தியா, 7:30 மணிக்கு. முதலாவது செய்தி பாஸ்டர் விக்டர் போல். 8 மணிக்கு பாஸ்டர் மார்டின், இந்தியா. 8:30 பாஸ்டர் ஜோன் போல், ஆனந்த். இதுதான் நிகழ்ச்சி. நான் ஜெபத்தை எடுப்போமா? ஆமேன். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த வார்த்தைகளின் வெளிச்ச நிகழ்ச்சியை சுவாமி உமது பாதத்திலே வைத்து ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையின் வெளிச்சம் இருளான மக்களுக்கு செல்ல, இருட்டறையிலே இந்த வார்த்தை உதிக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, உமது வருகை சமீபம். அநேகர் இருளே வாழ்கிறார் சுவாமி. வெளிச்சத்தை காண முடியாமல் வாழுகிற மக்களுக்கு இந்த வார்த்தையின் வெளிச்சம் ஊடுருவி செல்ல கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, இன்றைய நாளே இந்த வார்த்தையின் வெளிச்சத்தில் வார்த்தையை கொடுக்கிற தாசர்கள், தாளந்த கொடுக்கிற பிள்ளைகள், நிகழ்ச்சி நடத்துகிற பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், மறு ஒழிப்பை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த வார்த்தையின் வெளிச்சம் தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடையும் வராதபடி உமது ஆண்டு வந்த கரத்தால் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. எந்த ஒரு தடையும் வராதபடி சுவாமி நீர் ஆசீர்வதியும். நீர் ஆசீர்வதிக்கிற தேவன், வாக்கு தத்தம் தந்த தேவனே, வாக்கு மாறாத தெய்வமே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீர் ஆண்டவரே. உமது பிள்ளைகள் ஆண்டவரே, உமது நாமத்தை மையப்படுத்த வந்திருக்கிறோம். வார்த்தைகளை விதைக்க வந்திருக்கிறோம். சாட்சியை கொடுக்க வந்திருக்கிறோம் சுவாமி. உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இன்றைய நாளில் சுவாமி இந்த வார்த்தையை வெளிச்சம் கேட்கிற பிள்ளைகள் வார்த்தை வேறொன்று கனியெடுக்கும் பிள்ளைகளாக, மற்றவருக்கு வார்த்தையை சொல்லும் பிள்ளைகளாக, வரங்கள் வேலும் பிள்ளைகளாக நீ மாற்றமைக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியை கத்தாவே நீர் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்தவும் என்று எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்து அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய நாளிலே இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்காக ஒரு ஜெபத்தை எடுத்து ஆவியானவர் இந்த வார்த்தை வெளிச்சத்தில் என்னென்ன செயல்படுகிறதோ அதன்படி ஜெபித்து ஒரு பாடலை பாடி இதோடைய நாமத்தை மயப்படுத்த வருகிறார் சிஸ்டர் கருணா அவர்கள். அவர்களை வார்த்தையின் வெளிச்சத்தின் மத்தியில் வரவழைப்போமா? பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கருணா. பிரைஸ் லார்ட் அங்கிள். பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே வார்த்தையின் வெளிச்சத்தை ஆரம்ப ஜெபத்தை கூட ஒப்புக் கொடுக்கிறேன். ஜெபித்து அபிஷேகத்தை பெற்று கேட்கிற பிள்ளைகள் மேல் அபிஷேகத்தை ஊற்றி தேவனுடைய நாமத்தை மயப்படுத்த பாடலை பாடி தேவனை மயப்படுத்துங்கள். இப்ப உங்களோட ஒப்படுக்கிற சிஸ்டர் நீங்க வழி நடத்துங்கள். ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ அங்கிள். நன்றி அப்பா. சர்வ வல்லவரே உமக்கு நன்றி. வானமும் பூமியும் உம்முடைய சிருஷ்டிப்பு ஆண்டவரே. தகப்பனே, வானங்கள் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உமது கரத்தின் கிரியைகளை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு சூரியனை பகலில் வெளிச்சத்துக்காகவும் சந்திரனை இரவில் வெளிச்சத்துக்காகவும் உங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. எல்லாவற்றுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பூமியில அப்பா, இந்த மனிதர்கள் கர்த்தாவே உமக்கு எதிராக செய்கிற பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து இதுவரை நீர் ஓட கிருபை கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, இந்த பூமியை கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தாவே, உம்மை கோபப்படுத்துகிற ஒவ்வொரு காரியங்களிலும்
கர்த்தர் நீர் பொறுமையோடு எங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய சிலுவைக்காக, உடைய இரத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துறவங்களுக்காக நீர் பட்ட அவமானங்களும் கர்த்தாவே காயங்களும் அநேகம் ஆண்டவரே. அப்பா, நீர் வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் மீட்டுக்கொள்ள கூடிய பலன் உள்ளவராயிருக்கிறீர், மகத்துவம் உள்ளவராயிருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி நன்றி. உண்மை நாங்கள் தெரிக்கும் போது உம்முடைய சாயலை நாங்கள் பெறும்படியாய் கர்த்தர் நீர் இந்த உலகத்திலே எங்களுக்கு பலன் கொடுக்கிறவராயிருக்கிறீரப்பா. நன்றி அப்பா, சோத்தரிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம், உண்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. அப்பா, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கு நீ பயப்படாயிருப்பாய் என்று உடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே. இந்த பூமியிலே நடக்கிற காரியங்கள் கர்த்தாவே தகப்பனே, எல்லாவற்றிலும் இருந்து எங்களை நீர் பாதுகாத்தவர். அதுபோல ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும்படியாய் உம்முடைய பலத்த கரங்களுக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பண ஆசை இல்லாதவர்களாய் இந்த உலகத்திலே கர்த்தாவே நாங்கள் வந்து பிறந்தோம், வாழ்ந்தோம், அது போல உம்முடைய ராஜ்யத்துக்கு வந்து சேர்ந்தோம் என்று இருக்கும்படியாய் எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, இந்த பூமியிலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காதே, அது பூச்சியும் துருவும் திருடனும் வந்து அதை திருடி கொண்டு போய் விடுவான்றீங்க வாக்கு தத்தங்கள் கொடுத்திருக்கிறீங்க. ஆனாலும் இந்த மனிதன் அதை உணராதபடி ஓடிக்கொண்டிருக்கிறான் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த கடைசி காலத்திலே உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிறைவேறி கொண்டிருக்கிறது அப்பா. கொள்ளவும் விற்கவும் முடியாத காலம் வருகிறது, கொடுமையான காலம் வருகிறது என்று உங்களுடைய எச்சரிப்பை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய ராஜ்யத்துக்கு பங்குரியவர்களாய் எல்லாரையும் மாற்றும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த பூமியிலே நாங்கள் ஒரு கூலிக்காரனுடைய நாட்களை மனிதனுக்கு நீர் கொடுத்தது போல ஒரு கூலிக்காரர்களை போல நாங்க இந்த உலகத்திலே வாழ்கிறோம் ஆண்டவரே. இந்த குடியிருப்பு நிச்சயமற்றது. ஒரு நாள் நாங்கள் உம்மை சந்திக்கும் காலம் வரும் என்று நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் காணாமல் விசுவாசிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஒருபோதும் உம்மை கண்டதில்லை, ஒருவனும் தேவனை காணவும் இல்லை என்று வேதம் சொல்கிறது ஆண்டவரே. ஆனாலும் நீர் பூமியிலே மனிதனாய் வந்து பிறந்ததை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளும்படியாய், அவர்களுக்கு தெளிந்த புத்தியை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நன்றி அப்பா. இந்த நாளிலும் தாழ்ந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் கூட நாங்கள் செபிக்கிறோம். சோரலஸ்லி பிரதருக்கு, அவங்களுடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காக கூட செபிக்கிறோம் அப்பா. இந்த வானிலை கூடாக கடந்து போகிற இந்த வார்த்தைகள் ஒரு ஆத்மாவை ஆகிலும் விடுதலையாக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படுகிற இந்த குடும்பத்தை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாய், அவருடைய குடும்ப காரியங்களின் தேவைகளை நீங்க சந்திக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அது போல மகேந்திரன் எங்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. பலத்தை கொடுக்கிறவன் நீர் கர்த்தாவே தகப்பனே. எங்களுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருக்கிறதுன்னு சொல்றீங்க ஆண்டவரே. அந்த காலத்திலே தாண்டி கொண்டிருக்கிற தகப்பனாரே, உம்முடைய பலத்தினாலே நீர் முடி சூட்டி பாதுகாக்கிறீர். தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. சுகம், பலம், ஆரோக்கியம் கொடுத்த உடைய ஊழியத்திலே பயன்படுத்தும்படியாய் நீங்க ஆயுசு வருஷங்களை கூட்டி கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் கர்த்தாவே, டோலிகா ஜெபிக்கிறோம், அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய ஊழியத்துக்கு ஒரு ஒழுங்கும் கிரகமாய் வந்து தாகத்தோடு தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிற சோதரியும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. சுகம், பலம், ஆரோக்கியம் கொடுங்க. கால்களில் இருக்கிற எல்லா நோய்களையும் நீங்கி போகும்படியாய் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிற நீர் பரம வைத்தியன் ஆண்டவரே. தொடர்ந்து சௌரியை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் ரஞ்சனி அலங்காரமணியை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த கண்களிலே நடந்த சிகிச்சையிலே வெற்றிகரமாய் அதை நிறைவேற்றி எல்லாவற்றிலும் பூரண சுகத்தோடு சௌதரி திரும்ப வந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் நீர் பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவரையும் அவருடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அது போல சுபாலங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அது உம்முடைய ஊழியம் ஆண்டவரே. சௌதரி போராடங்கள் எல்லாம் உம்முடைய ஆத்மாக்கள் விடுதலை அடைய செய்யும்படியாய் சௌதரியோடு கூட இருங்க. பலத்த கிரியைகளை நடப்பீங்க, ஆசீர்வதிங்க. தொடர்ந்து குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே.
அப்பா உம்முடைய ஆசீர்வாதம் அந்த குடும்பத்தின் மேல் தங்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னமாக வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறோம். பேர் பேராக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய ஊழியத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரையும் சுற்றி வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய ரத்த கொட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, பிசாசானவன் இதுக்கு தனக்கு கடைசி காலம் என்று தெரிந்து கர்ச்சிக்கிற சிங்கமாய் இருக்கிற அவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று நீங்களே சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அவனுடைய கைக்கு தப்புவிக்கிறவர் நீர் கர்த்தாவே தகப்பனே. அப்பா, நீர் அவர்களுக்கு எதிராக வருகிறே எந்த ஆயுதத்தை வாய்க்காதே போக பண்ணுகிறவர். அப்பா தகப்பனே, சாத்தானுக்கு எதிராக கொடி பிடிக்கிறவர் நீர் கர்த்தாவே தகப்பனே. பாதுகாக்கிறவர் நீர் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். சபை மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய சபைகளை ஒப்பு கொடுக்கிறோம். பின்மாற்றத்துக்குள் ஒருவரும் போகாதபடி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தைகள் வசனங்களுக்கு பயப்படுகிறவர்களாய் ஒன்று சேர்ந்து ஒருமனப்பட்டு அந்த சபைகளிலே துதிக்க நீங்க அழைத்து வாருங்க. பின்மாற்றத்துல இருக்கிறவங்களை அழைத்து வாங்க அப்பா. ஒரு அவைக்குரிய தகப்பனாய் தாயாய் தெரிந்து கொண்டவர்களை விசாரிக்கிறவர்களாய் நீர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர் ஆண்டவரே. தொடர்ந்து அவர்கள் எல்லாரையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் அப்பா. இன்னுமாக எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அந்த தேசத்தின் மேல் பிரியம் வைத்திருக்கிறவர் நீர் அப்பா. சங்கடலை பிளந்து வனாந்தரத்திலே வழி நடத்தி அப்பா யோர்தானை குவியலாக நிற்கச் செய்த அந்த ஜனங்களுக்கு அற்புதங்களை காண செய்தவர் அப்பா தகப்பனே. அந்த வனாந்தரத்திலே அவர்கள் முறுமுறுத்த போதும் கர்த்தர் நீர் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்து போஷித்தீர், காடைகளை கொடுத்து போஷித்தீர் ஆண்டவரே. அப்பா, அதை மறந்தவர்களாயிருந்தாலும் அவருடைய சந்ததிகளை நீர் மறக்கவில்லை ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கோபம் ஒரு நிமிடம், உம்முடைய தயவோ வாழ்நாள் எல்லாம் உண்டு அப்பா. அவர்களுடைய சந்ததிகளை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் 1000 தலைமுறை மட்டும் நீர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. அந்த தெரிந்து கொண்ட அந்த சிறு கூட்டம் இன்றைக்கு இந்த உலகத்திலே அப்பா அநேக ஞானமுள்ள மனிதர்களாய் அந்த கூட்டம் இருக்கிறது ஆண்டவரே. அவர்களுக்கு கூடாக நீங்க எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதிங்க. அவருடைய பாவங்களை அப்பா கண்டித்து உணர்த்துங்க அப்பா. பாவத்தை குறித்து, நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் நான் கண்டித்து உணர்த்தவே இந்த உலகத்துக்கு வந்தேன் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, அறியாமல் செய்கிற தவறுகளை நீர் மன்னிக்கிற தகப்பன் அப்பா. அந்த சிலுவையிலே உண்மை அறைந்த போதும் கூட கர்த்தர் நீர் உம்முடைய வார்த்தை அவர்கள் என்ன செய்திரண்டு அறியாது செய்கிறார்கள் அவர்களை மன்னியும் என்று பிதாவிடம் நீர் பரிந்து பேசினவராயிருக்கிறீர் ஆண்டவரே. காயப்பட்ட வேளையிலும் மரண தருவாயிலும் அப்பா நீர் அவர்களுக்காக இரக்கம் பாராட்டின தகப்பன் அல்லவா. தொடர்ந்து அந்த ஜனங்கள் பாதுகாக்கப்படட்டும். அவர்களுடைய குருட்டாட்டங்கள் சாத்தானுடைய கூட்டத்தினராய் மாறிக்கொண்டிருக்கிற அவர்களை விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்தம் பண்ணும்படியாய் நீர் இந்த உலகத்துக்கு வந்து அப்பா அவர்களுக்கு மத்தியிலே அவர்களுடைய சந்ததியிலே நீர் பிறந்தவராயிருந்து ஆனாலும் உம்மை மறுதளித்தவர்களாய் அப்பா, உம்மை வருத்தவர்களாய், உம்மை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களாய் இருந்தாலும் நீர் இன்னும் அவர்களுக்காக காத்திருக்கிறீர் என்பதை அவர்களுக்கு தெரிவிக்கும்படியாய் ஊழியங்களை பெருக பண்ணுங்க. அந்த இடத்திலே அவர்களுடைய எல்லா கல்லான இருதயத்தையும் மாற்றி சதியான இருதயமாய் நீர் கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அநேகரை நீங்க இழுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, தொடர்ந்து அந்த ஜனங்களை பாதுகாக்க முடிய ஒப்பு கொடுக்கிறோம். அதிலுள்ள ஒவ்வொரு தேசத்தையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேசத்து பெண்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். குழந்தைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அடிமைத்தனத்துக்குள்ளாக நடத்தப்படுகிற அந்த மக்களுக்கு விடுதலையை கொடுக்க வேண்டுமாக நாங்கள் சுபிக்கிறோம் அப்பா தகப்பனே. அந்த பிள்ளைகள் கத்தாவே கைவிடப்படுகிறவர்களாய் அப்பா, விபச்சாரத்தில் ஈடுபடுத்தப்படுகிறவர்களாய், சொந்த குடும்பங்களாலே அழிக்கப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஈன இரக்கமற்றவர்களாய் இருக்கிற அந்த தாய் தந்தையர்கள் எல்லாரையும் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறியாமை இருளை நீக்கி போடும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பொல்லாத மனிதர்கள் கைக்கு
பெண்களையும் குழந்தைகளையும் தப்புவிக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் தரிசனங்களை கொடுத்து அநேகரை அந்த ஈரான் தேசத்துல நீர் ரட்சித்துக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த இடத்துல மேலும் நீங்க ஊழியங்களை பெருக பண்ண வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் கடைசி காலங்களில் நீங்கள் அடிக்கப்படுவீர்கள், சிறைச்சாலைகளை போடப்படுவீர்கள் என்று கூட வார்த்தை சொல்லுகிறது. ஆனாலும் அதுக்கு கர்த்தாவே மேலாக நீங்க அந்த இடத்துல ரட்சிப்பை கொடுத்திருக்கிறீங்க. மரண பயத்தை நீங்க எடுத்து போடுகிறவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே என்று சொல்லி நீர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கின தகப்பன். அது போல அந்த ஜனங்கள் உண்மை விசுவாசிக்கும் போது மரணத்துக்கு பயப்படுகிற ஜனங்கள் அல்ல கர்த்தாவே, அன்புக்கு பயப்படுகிற ஜனங்களாய் அவர்கள் மாறுகிறார்கள். அவர்களை இழுத்து கொள்ளுங்க. உம்முடைய திருக்கரத்துல நாங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். காசா மக்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மனந்திரும்புதலுக்கு நேராய், ரட்சிப்புக்கு நேராய் அநேக ஊழியங்கள் அந்த இடத்திலே பெருக பண்ணும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து அந்த தேசம் முழுக்க அந்த இரத்தத்தினாலே கர்த்தாவே கரைப்பட்டிருக்கிற அந்த தேசங்களை மீட்டு கொள்ளும்படியாய் உம்முடைய ரத்தம் சிந்தப்பட்டது என்பதை அவர்களுக்கு அறிய பண்ண வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தம் முதலாவது பலியாக கொடுக்கப்பட்ட அந்த ஆட்டின் பலி கர்த்தாவே, இன்றைக்கும் தொடர்ந்து கர்த்தாவே அந்த பலிகளை அவர்கள் செலுத்தி வருகிறதையும் அவர்கள் அறியாமை செய்கிற தவறுகளை மன்னித்து நீங்களே ஒரே தரம் எங்களுக்காக பலியானீர்கள் என்பதை, அந்த ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை எங்களுடைய வீடுகளிலும் எங்களுடைய நிலைக்கதவுகளிலும் நாங்கள் அதை இன்றைக்கு நினைவு பெறுகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய திராட்சை ரசமும் உம்முடைய அப்பமும் எங்களை பாதுகாக்கிறது. உம்மை நினைவு கூறும்படி நீர் வரும் வரை அதை செய்யும்படி எங்களுக்கு கட்டளையிட்டபடியே நாங்கள் அதை செய்கிறோம். அது எங்களை பாதுகாக்கிறது ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த உலகத்தின் மிருகங்களின் பலி அல்ல கர்த்தாவே, இந்த தெய்வத்தின் பலி. அது அந்த பலியே இந்த உலகத்தை ஆளுகிறது என்பதை அறியாமல் செய்கிறார்கள். அதை தொடர்ந்து அந்த ஜனங்கள் காணும்படியாய் அவர்களுடைய கண்களில் தெளிவை உண்டாக்க வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துகிறவர் நீர் கர்த்தாவே. அப்பா தகப்பனே, அந்த தேசங்களிலே உம்முடைய பலத்தகரம் பலமாயிரங்கட்டும், இழுத்து கொள்ளட்டும், எல்லாரையும் உம்முடைய அன்புக்குள்ளாக கொண்டு வந்து சேர்க்கட்டும் ஆண்டவரே. ஊழியக்காரர் ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பை கொடுங்க, தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே, கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தேசத்துக்கு நீங்க கொடுத்த அமைதிக்காகவும் அப்பா, எங்களுடைய எல்லா பொருளாதார கஷ்டங்கள் எல்லாவற்றிலும் இந்த ஜனங்கள் கர்த்தாவே கேள்விகளை எழுப்பாதபடி உம்மை நோக்கி பார்க்கும்போது பஞ்சகாலத்தில் நீர் தப்புவிக்கிற தேவன் என்பதை அவர்கள் அறிய வேண்டும் ஆண்டவரே. இந்த தேசத்தை கலக்காதபடி, இந்த தேசத்தை குழப்பாதபடி எல்லா பொல்லாத ஆவிகளையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அமெரிக்க தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த தேசத்திலே நடக்கிற காரியங்களை நீங்க அறிவிங்க ஆண்டவரே. அந்த தேசம் உமக்கு எதிராக செய்த பாவங்களினால் அலக்களிக்கப்படுகிறது. அந்த தேசம் ஒரு காலத்தில் உமக்காக எழும்பி பிரகாசித்த தேசம். எல்லாரையும் மன்னித்து எல்லாரையும் இழுத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த கடைசி காலத்திலே, இந்த கொடுமையான காலம் வரும் முன்பாக அவர்கள் எல்லாரும் மனம் திரும்பும்படியாய் உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவிசுவாசங்களை நீக்குங்க, விசுவாசத்தை பெருக பண்ண வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இலங்கை தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். தேசத்தின் மேல் உம்முடைய பலத்தகரம் பலமாயிரங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, அங்கு நடக்கிற எல்லா பொல்லாத காரியங்கள், எல்லா மாறாட்டமான அரசியல் காரியங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஆக்குங்க. ஜனங்களுக்கு தெளிந்த புத்தியை கொடுங்க ஆண்டவரே. எந்த ஒரு ஆட்சியும் அவர்களை பாதுகாக்காது, உம்முடைய தேவராட்சியமே பாதுகாக்கும் என்பதை அறியட்டும் ஆண்டவரே. இனிமேலாவது அவர்களுடைய கண்களை திறந்து பார்க்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். ரத்தத்தினாலே நீர் கழுவினதை அவர்கள் காணும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியங்களை பெருக பண்ணும்படியாய் கர்த்தாவே, உண்மையான ஊழியங்களை பெருக பண்ணும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் இந்த நாளில் இந்த கருவிகள் ஒவ்வொன்றையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்யும்படியாய் ஒவ்வொருவரோடும் கூட இருக்க வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். இன்னும் சிறையில் இருக்கிறவர்கள் சிறையில் இருந்து விடுதலை ஆக்கப்படும்
திறக்கட்டும் ஆண்டவரே. அந்த சிறை கதவு கொடுவாக உம்முடைய வசனங்கள் கடந்து போகட்டும். அந்த ஜனங்களை விடுதலையாக்கட்டும் ஆண்டவரே. அது போல வைத்தியசாலைகளில் வைத்தியத்துக்காக இருக்கிறவர்கள், நோயிற்று இருக்கிறவர்கள் எல்லாரையும் சந்தித்தருளுங்க. எல்லாருக்கும் ரட்சிப்பை கூறும்படியாய் ஒரு ஊழியக்காரன் மூலம் நீர் அவர்களை சந்திக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விடுதலையை கொடுங்க, சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. அது போல கர்த்தாவே, போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி தங்களுடைய குடும்பங்களை மறந்து வீதிகளிலும் கர்த்தாவே தாங்கள் என்ன செய்கிறது என்று அறியாதபடி தங்களுடைய சிந்தைகளை இழந்து போயிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். விடுதலையாக்குங்க ஆண்டவரே. அந்த போதையின் ஆவிகள் இருந்து விடுதலையாக்குங்க ஆண்டவரே. அந்த போதையின் ஆவி அவர்களை கர்த்தாவே சீர்குலைக்கிறதை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. எச்சரிப்பின் சத்தத்தை அவர்களுக்கு கொடுத்தருளுங்க, சந்தித்தருளுங்க. சிந்தையை மாற்றுகிற நீர் கர்த்தாவே தகப்பனே, அந்த சிந்தையை தொட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய இரத்த கோட்டைகளா எல்லாரையும் ஒப்பு கொடுத்து எல்லாரையும் பாதுகாக்க முடியாய் அன்பர் இயேசு கிறிஸ்து இனிய பார்த்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். என் நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும். விருப்பம் செயல்படுத்தும், விருப்பம் செயல்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவி ஆனவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தம் ஆனவரே. ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே. அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே. காயம் கட்டும் கர்த்தாவே, காயம் கட்டும் கர்த்தாவே. கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, நம் கண்ணீரெல்லாம் துடைப்பவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தம் ஆனவரே. ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றும் ஐயா. புதிதாக்கும் பரிசுத்தரே,
புது படைப்பாய் மாற்றுமையா, உடைத்து விடும் உருமாற்றம், என்னை உடைத்து விடும் உருமாற்றம், பண்படுத்தும் பயன்படுத்தும், பண்படுத்தும் பயன்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவி ஆனவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தம் ஆனவரே, ஆளுகை செய்யும் ஆவி ஆனவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தம் ஆனவரே, ஆவி ஆனவரே, என் ஆற்றல் ஆனவரே, ஆவி ஆனவரே, என் ஆற்றல் ஆனவரே. Praise Lord, uncle. ஆமென் ஆமென். நன்றாக பாடப்பட்டு ஜெபித்து அருமையான ஒரு பாடல், ஆளுகை செய்யும் ஆவியானவரே என்ற பாடலை பாடி இந்த அபிஷேகத்தை எங்கள் மேல் ஊற்று விதமாக இந்த பாடலை பாடுங்கள். உண்மையிலே இந்த பாடலை கேட்கும்போது ஆசீர்வாதம் ஒரு பிரசத்தை உணர்ந்தோம். அருமையான ஒரு பாடலை அருமையாக படைத்தீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள் கையிட்ட செய்யும் காரியங்கள் வீட்டு காரியங்கள் அனைத்தையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். ஆமென். அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதுவரை நேரமும் வார்த்தைகளின் வெளிச்சத்திலே ஆரம்ப ஜெபத்தை எடுத்து பாடல் பாடினவர் சிஸ்டர் கருணா. தொடர்ந்து சங்கீதத்தை கேட்போம். கலையத்திலிருந்து சங்கீதம் 63, பழைய ஏற்பாடு 707 பக்கம். சங்கீதம் 63, பழைய ஏற்பாடு 707 பக்கம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உன்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஜீவனை பார்க்கும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது இராச்சாமங்கள் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது செட்டல் நிலையை கலிகூறுகிறேன். என் ஆத்மா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், நரியலுக்கு இரையாவார்கள். ராஜாவோ தேவனில் கலிகூறுவார். அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும். ஆமென். இதுவரை நேரம் சங்கீதம் 68 கேட்டீர்கள். தொடர்ந்து ஊழியருக்கான ஜெபம். இந்த சங்கமா வானொலி நித்திய வெளிச்சத்திலே வார்த்தை கொடுக்க ஊழியருக்காக பாடப்பட்டு ஜெபித்து ஒரு பாடலை பாடவர்கள் சிஸ்டர் டோலி அவர்கள். அவர்களை அன்போடு அழைப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டோலி. பிரைஸ் தி லார்ட் ஐயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஊழியருக்காக சங்கமா வானொலியிலே வார்த்தைகளின் வெளிச்சத்திலே நித்திய வெளிச்சத்திலே வார்த்தை கொடுக்கிற ஊழியர்கள் அதற்கு பாடப்பட்டு ஜெபித்து ஒரு பாடலை பாடி இதோட நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். ஆமென் ஆமென். நன்றி நன்றி ஐயா. நன்றி இயேசுவே. நன்றி அப்பா.
அப்பா, நேற்றும் இன்று மாறாதவரே, இன்றும் எங்கள் மத்தியில் ஆண்டவரே, நீங்கள் ஜீவனுள்ள தகப்பனாக எங்கள் மத்தியில் எங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் கேட்பதற்கு அதிகமாக எங்களுக்கு கொடுப்பதற்கு, இந்த வார்த்தையின் வெளிச்சத்தில் உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு தந்த இந்த மகா பிரிதான கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசித்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். ஆமேனப்பா. எங்களோட விசுவாச கடுகு அளவு விசுவாசத்தின் மூலமாக நீங்க எங்களுக்கு ஆண்டவரே ஜீவனுள்ள தகப்பனாக நாங்க உங்களுக்கு ஆண்டவரே மகிழ்ந்து கொண்டாடுவதற்கு தந்த இந்த மகா பெரிதான அழைப்புக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா, நன்றி அப்பா. உங்களோட வார்த்தையில் கேட்பவர்கள் ஏனோ தானோ ஒன்று காமிக்க ஆண்டவரே, தேவ பயத்தோடு ஆண்டவரே மக்களுக்கு ஒரு தேவ பயத்தை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா, இப்பொழுது வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் கூட கருத்துல கொடுக்கிறேன். அப்பா, ஒவ்வொரு பாஸ்டர்ஸும் ஆண்டவரே நாங்க ஜபித்தது போல அவர்களை நீங்க இன்று யாவரையும் கொண்டு வந்து சேர்த்தீங்கப்பா. ஆண்டவரே பாஸ்டர் பால், பாஸ்டர் யாரு இந்தியாவிலேருந்து ஆண்டவரே பாஸ்டர் ஓ மை காட், பேர்களை மறந்துட்டேன். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ. அவர் மார்டின், பாஸ்டர் மார்டின் ஆண்டவரே, நான் பாஸ்டர் மற்ற பாஸ்டரையும் ஆண்டவரே நீ கொண்டு வந்து சேர்த்தீங்க. என்னென்னா நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஒன்றுமே வீணாகாது. அதுதான் நான் சொல்ல வந்தேன். என்னென்னா கர்த்தர் கிருபையினாலே அவர்களை அழைத்த அழைப்பு பெரிதான அழைப்பு. நாங்கள் பாஸ்டர் அவர்களுக்கு கண்ணன் கொடுக்க வேணும். அவங்களை நாங்கள் we have to respect them, we have to honor them. ஏன்னா நாங்கள் அவர்களை கனம் பண்ணும் பொழுது நாங்கள் இயேசுவை கனம் பண்ணுறோம். அப்படியே கர்த்தர் அழைத்த ஊழியக்காரங்க எப்படிப்பட்ட நிலபுரத்துல அவங்க போனாலும் கர்த்தருக்கன்னு நின்று நிற்கும் பொழுது ஆண்டவரே நீங்க அவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டீங்க ஆண்டவரே. 1000 பேர் 10,000 பேர் அவங்க பக்கம் விழுந்தாலும் ஆண்டவரே நீங்க அவங்களை தூக்கி விட வல்லவரா இருக்கிற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. ஆனப்படி ஆண்டவரே உங்களோட வாக்கு தத்தத்தை நீங்க அவர்களுக்குள்ள பொழிந்து ஆண்டவரே எல்லா ஊழியக்காரங்களையும் ஆண்டவரே உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. ஆமீன் ஆண்டவரே. உங்களோட ஊற்று தண்ணீரை அவர்களுக்கு ஊற்றி ஆண்டவரை உங்களோட அபிஷேகத்தினால புதிதான அபிஷேகத்தை இன்று கொடுத்து அவர்களின் அப்பா பிளவீனத்துல பலனை கொடுத்து அவர்களை வழிநடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா, இந்த 4 பாஸ்டர்ஸை நீங்க இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. வார்த்தையின் வெளிச்சத்துல எங்களுக்கு வெளிச்சத்துல உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கறதுக்கு உங்களோட உன்னதத்தின் பலனை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே நாங்கள் மகிமைப்படுத்துவதற்கு தந்த மகா பெரிதான கிருபைக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதி ஜபிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன், ஆமேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள் தனிலே பகலவனாய் இயேசுவை ஒளி தருவார். இருள் தனிலே பகலவனாய் இயேசுவை ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன்.
தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். கால் தளர ஊற்றுக்குழாய் காத்திட வந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடினே. எந்தனுக்கே காவலவர், நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நாம் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். ஆமென். எங்களோட அப்பா, எங்களோட இயேசு ஒரு போதும் மாறாதவர். அதுக்கு நான் நன்றி செலுத்துறேன். கர்த்தர் யாவரையும் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாக. உன்னதத்தின் ஆசீர்வாதங்களோட யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் நன்றி. இயேசுவே நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா. ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர் டோலி. இன்றைய நாளே நான் சேவிக்கும் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறுதல் என்ற பாடலை நீ அழகாக பாடி இதோட நாமத்தை மயப்படுத்த மட்டுமல்ல, ஊழியர்களுக்காக பாடப்பட்டு ஜெபித்தீர்கள். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு ஒவ்வொரு ஊழியக்கார சபைகளை தேவன் அபரிவிதமாக ஆசிர்வதிப்பார். நீங்கள் ஜெயித்ததுக்கு பாடின பாடுக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஆமென் ஐயா, உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. God bless you. நன்றி. தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளாக ஜெபிக்க போறோம். நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு மாத்திரமில்லை, வியாதிப்பட்டவர்களுக்காக நாங்கள் பாரப்பட்டு இரவு பகலாக ஜெபிக்கிறோம். சிஸ்டர் கருணாவோட உறவினர் சிரேட் ஜெபித்தோம். கருணாவுடைய சகோதரர் மொன்றியில் சுயினமாக இருக்க அவருக்காக ஜெபித்தோம். 10 மாதம் ஹாஸ்பிட்டலில் நபர் இருக்கிற அவருக்காக ஜெபித்தோம். சிஸ்டர் ரஜினிக்காக ஜெபித்தோம். நாங்கள் ஜெபித்து அந்த ஜெபத்தை கூட அநேகர் கேட்கிறார்கள். கேட்டு தேவ செய்தியை மட்டுமல்ல, இந்த ஜெபத்தையும் கேட்டு அவர்களும் இந்த ஜெபத்துக்கு ஜெபிக்கிறார்கள். மிக ஒரு ஆசீர்வாதமா இருக்கு. இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த வானொலியிலே, மறுவழிப்பிலே, 110 நாடுகளிலே, ஃபேஸ்புக்கிலே கேட்டுக்கிற பிள்ளைகளுக்காக பாரப்பட்டு ஜெபிப்போமா. அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, சங்கம வானொலி நிகழ்ச்சியிலும் வார்த்தைகளின் வெளிச்ச நிகழ்ச்சியிலும் நித்திய வெளிச்சத்தின் நிகழ்ச்சியிலும் கேட்கிற பிள்ளைகளை கர்த்தாவே, வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் சுவாமி, அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். அவள் வார்த்தையை கேட்கும்போது சுவாமி, அந்த வார்த்தை கருக்குள்ள பட்டயமாக இருதயத்தில் ஊடுருவ சென்று சுவாமி, மற்றவர்களுக்கும் அந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த உலகத்திலே எத்தனையோ நாடுகள் இருந்து சுவாமி, உம்மை நோக்கி பார்க்க, இந்த வார்த்தையை கேட்க, பாடலை கேட்க, இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் நீ ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இலங்கை நாட்டிலே எந்த மாகாணத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களையும் வீடுகள் உற்றார் உறவர்களை நீ ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் சுவாமி கேட்கிறது மட்டுமல்ல, தங்களுடைய தாளந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே கொண்டு வந்து கொடுக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். பயத்தின் ஆவியிலே இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே கடிந்து அப்புறப்படுத்தும் சுவாமி. தேவனே, சங்கம வானொலியும் நாங்களும் இரவு பகலாக வார்த்தைகளை விதைக்கிறோம். எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும். கேட்கிற பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும். யூடியூபிலே கேட்கிற பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும். உமது வருகையிலே எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு நாங்கள் ஜெபிக்கிறதெல்லாம் கண்ணோக்கி பார்க்கிறதாவனே, நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். நாங்கள் வார்த்தைகளை விதைக்கிறோம் சுவாமி. இந்த வார்த்தைகளை விதைக்கும்போது சுவாமி,
அந்த வார்த்தை வளர்ந்து வேறொன்று விருட்சமாக மாறி மற்றவர்களுக்கு கனி கொடுக்கும் மரமாக மாற்றுவது போல இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகளை கர்த்தாவே நீ கனி கொடுக்கும் பிள்ளையாக மாற்றி அமைக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, நான் இரவு பகலாக 24 மணி நேரம் இந்த சங்கம வானொலி இயங்குகின்றது காரணம் என்ன? எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும், ஒருவரும் தொழிலே விட்டுப்படக்கூடாது என்ற தகத்தோடு நான் கையில் செய்யும் ஒவ்வொரு ஊழியங்களையும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இது ஆசீர்வதித்து தருவி சுவாமி. அந்த கிருபைக்காக உமக்கு தொடர்ந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் அதிகாரமுடைய நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென். இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா. இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா. உறங்காமல் நாமும் விரைந்தோடி எங்கும் சுவிசேஷ விதை தூவுவோம். உறங்காமல் நாமும் விரைந்தோடி எங்கும் சுவிசேஷ விதை தூவுவோம். இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா. காலம் வருகின்றதே, அதன் செயல் தெரிகின்றதே. ஒளியுள்ள காலம் முடிவாகும் முன்பே உன் சேவை நிறைவேற்றிடு. ஒளியுள்ள காலம் முடிவாகும் முன்பே உன் சேவை நிறைவேற்றிடு. இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா. திறப்பின் ஒரு வாசல் எங்கே, அதில் நிற்கும் மனிதன் எங்கே. கர்த்தரின் கண்கள் பூலோகம் எங்கும் அதை தேடி அலைகின்றதே. இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா. பின்மாறி பொழிகின்றதே, உன் வேலை வருகின்றதே. அழிகின்ற கூட்டம் உன்னைத்தனின்று எதிர்நோக்கி நிற்கின்றதே. இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா. ஆமென். தொடர்ந்து இன்றைய நாளை முதலாவது செய்தி பாஸ்டர் விக்டர் பால். ஒரு செய்தியை கேட்போமா? பாஸ்டர் விக்டர் பால் செய்தி இதோ அவருடைய செய்தி கேட்டு பாருங்கள். வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சபை கூடி வருதலை தேவன் ஆசீர்வதிப்பதற்காக கர்த்தரை துதிக்கிறேன், தோத்தரிக்கிறேன். பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு கர்த்தரின் பந்தியின் அவசியமும் அதன் அர்த்தமும் என்ற தலைப்பிலே இந்த 2வது வாரமாக உங்களோடு ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்தளிக்க இருக்கிறேன். கடந்த வாரத்திலே முதல் வாரத்திலே கர்த்தரின் பந்தியின் அவசியமும் அர்த்தமும் என்ற தலைப்பிலே முதல் வாரத்திலே நாம் தியானித்தோம். கல்வாரி பாடுகளை குறித்து தியானித்தோம். கர்த்தரின் பந்தியின் அர்த்தத்தை குறித்து தியானித்தோம். அதை விளங்கி கொண்டோம். இன்றைய திருச்சபைகள் ஊழியக்காரர்கள் எப்படி கர்த்தருடைய பந்தியை போதிக்கிறார்கள், சபைகள்ல எப்படியெல்லாம் அதை நடக்கிறது, எப்படி தவறுகள் நடக்கிறதுன்னு சொல்லி கடந்த வாரத்திலே பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2வது வாரத்திலும் கர்த்தரின் பந்தியின் அவசியமும் அர்த்தம் என்ற தலைப்புல நான் பார்க்க போறோம். இதுல ஒரு 7 காரியத்தை குறித்து இன்றைக்கு நாம் சொல்லப்பட்டிருக்கிறது. 7 காரியங்கள். அதாவது மார்க்கு சுவிசேஷம், கடந்த வாரத்துல மத்தேயு சுவிசேஷத்துல பார்த்தோம் கர்த்தருடைய பந்தியை குறித்து. இந்த 2வது வாரத்துல மார்க்கு சுவிசேஷத்துல மார்க்கு என்ன சொல்லி இருக்கிறார், மார்க்கு கர்த்தருடைய பந்தியை குறித்து மார்க்ல எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பார்க்க போறோம். மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 22, 23, 24, 26 4 வசனங்களை வாசிக்க கேட்போம். அவர்கள் போசனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் எல்லாரும் அதிலே பானம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்றார்.
அவர்கள் தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள். செபிப்போம். பரலோகத்தை நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம் ஐயா. முதல் வாரத்திலே கர்த்தருடைய பந்தியின் அர்த்தத்தை குறித்து தியானிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. 2வது வாரத்திலும் ஆண்டவரை கர்த்தரின் பந்தியும் அதனுடைய அவசியம் அர்த்தங்களை எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொண்டு கற்றுத் தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் கொண்டு நீர் பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. பிரியமானவர்களே, இந்த 4 வசனத்துக்குள்ள கர்த்தரின் பந்தியை குறித்து ஒரு 7 காரியங்களை 3 விதமான தலைப்புக்குள்ளாக உள்ளடக்கி இயேசு போதித்ததை நாம் பார்க்கலாம். ஒன்று, இயேசுவின் சரீரமும் ஆசீர்வாதமும். இயேசு தமது சரீரத்தை ஆசீர்வதித்து கொடுத்தார் என்று பார்க்கிறோம். 2வதாக, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தோத்திரம் பண்ணி கொடுத்தார். இயேசு தமது ரத்தத்தை தோத்திரம் பண்ணி கொடுத்தார். 3வதாக, புது உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். சீஷர்கள் தோத்திர பாட்டை பாடினார்கள். இயேசு இவைகளை மனப்பூர்வமாய் செய்தார் என்று பார்க்கிறோம். மனப்பூர்வமா ஒரு மனிதன் ஒரு வேலையை செய்வது உற்சாகமா செய்ய வேண்டும், உறுதியாக செய்ய வேண்டும், நம்பிக்கையோடு செய்யப்பட வேண்டும். கொடுக்கப்பட்ட வேலையை உண்மை உத்தமா செய்யணும். அப்ப பரலோகத்தின் தேவனானவர் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த பூலோகத்துக்கு அனுப்பின நோக்கம் பாவிகளாகிய ஜனங்களை ரட்சிப்பதற்காக, ஜனங்களுடைய மீட்புக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில ரத்தம் சிந்த வேண்டும், மரிக்க வேண்டும். இப்போ இந்த தருணம் வந்திருக்கிறது. இயேசு காட்டி கொடுக்கப்படுகிற ராத்திரி வந்துருச்சு. அவர் காட்டி கொடுக்கப்பட போகிறார். அடித்து இழுத்து கொண்டு போக போறார்கள், அவமானப்படுத்த போறார்கள், துன்புறுத்த போறார்கள், சிலுவையில் அடிக்க போறார்கள், ரத்தம் சிந்த போகிறார், மரிக்க போகிறார். இவைகள் எல்லாம் தெரிஞ்சுதான் இந்த வேலையை செய்கிறார். பாருங்க, இத்தனை வேலைகளையும் மனப்பூர்வமாய் செய்கிறார், உற்சாகமாய் செய்கிறார். பிரியமானவர்களே, முதலாவதாக இயேசுவின் சரீரமும் ஆசீர்வாதமும். முதலாவது, இயேசுவின் சரீரமும் ஆசீர்வாதமும். இயேசு தமது சரீரத்தை ஏன் ஆசீர்வதித்து கொடுத்தார்? ஏன் ஆசீர்வதித்து கொடுத்தார்? மார்க்கு 14:22. அவர்கள் போசனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். இயேசு கிறிஸ்து தமது சரீரத்தை எடுத்து ஏன் ஆசீர்வதித்து கொடுத்தார்? ஒண்ணு, தன்னை ஏற்றுக்கொண்டவர்கள், தன்னை பின்பற்றுகிற, தன்னை ஆராதிக்கிற, தனக்கு ஊழியம் செய்கிற சனங்கள் நன்றாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமா இருக்க வேண்டும், சுகமா இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இயேசு தமது சரீரத்தை ஆசீர்வதித்து கொடுத்தார். 2, கவலையோடு செய்யவில்லை. இயேசு இந்த வேலையை கவலையோடு செய்யவில்லை, துக்கத்தோடு செய்யவில்லை, வேதனையோடு செய்யவில்லை, ஏனோ தானோ என்று செய்யவில்லை, கடமைக்காக செய்யவில்லை. நாளைக்கு மரிக்க போறோம், இதை எப்படி செஞ்சா நான் சொல்லி அவரு ஏனோ தானோன்னு செய்யல, கருத்தோடு செய்கிறார், கடமையாக செய்கிறார். 3, கரிசனையோடு செய்தார், சந்தோஷத்தோடு செய்தார், உற்சாகத்தோடு செய்தார், உண்மையோடு செய்தார், தன்னுடைய கடமையாகவே செய்தார். இது பிதா அனுப்பின கடமையை உண்மை உத்தமமாக உற்சாகமாக செய்தார். 4, தன்னுடைய நோக்கத்தை, தன்னுடைய பலியை, தன்னுடைய தியாகத்தை, தன்னுடைய மரணத்தின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு நன்றாக வாழ்ந்து அவருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும் என்ற நல் நோக்கத்தோடு இந்த காரியங்களை கர்த்தரின் பந்தியை செய்தார். தமது சரீரத்தை ஆசீர்வதித்து கொடுத்தார். சரிங்களா? 2வதாக, இயேசு தமது ரத்தத்தை தோத்திரம் பண்ணி கொடுத்தார். 2வது, இயேசு தமது ரத்தத்தை தோத்திரம் பண்ணி கொடுத்தார். இயேசு தமது ரத்தத்தை ஏன் தோத்திரம் பண்ணி கொடுத்தார்? ஏன் தோத்திரம் பண்ணி கொடுக்கணும்? வசனம் 23, மார்க்கு 14:23. பின்பு பாத்திரத்தையும் எடுத்து தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் எல்லாரும் அதிலே பானம் பண்ணினார்கள். அப்ப இயேசு தமது ரத்தத்தை ஏன் தோத்திரம் பண்ணி கொடுக்க வேண்டும்? 1, ரத்தத்தின் விலை கிரியத்தை புரிந்து கொள்வதற்காக. ஜனங்கள் இயேசுவின் ரத்தத்தை புரிந்து கொள்வதற்காக, இயேசுவின் ரத்தத்தில் பாவ மன்னிப்பை தெரிந்து கொள்வதற்காக, இயேசுவின் ரத்தத்தினால் மீட்பை தெரிந்து கொள்வதற்காக, இயேசுவின் ரத்தத்தினால் விடுதலையை புரிந்து கொள்வதற்காக, இயேசுவின் ரத்தத்தினால் பாதுகாப்பை உணர்ந்து கொள்வதற்காக, இயேசுவின் ரத்தத்தின் மூலம் வெற்றி பெறுவதற்காக, இயேசுவின் ரத்தத்தினால் சமாதானத்தை பெற்று வாழ்வதற்காக.
இந்த மாதிரி இயேசுவின் ரத்தத்தினால என்னென்ன பலன் இருக்கிறது, என்னென்ன ஆசீர்வாதம் இருக்கு என்பதை ஜனங்கள் சீஷர்கள் புரிந்து கொண்டு அதை உட்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட இவைகளை புரிந்து கொண்டு இயேசுவின் ரத்தத்துக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்கும்படியாக இயேசு தமது ரத்தத்தை தோத்திரம் பண்ணி கொடுத்தார். அப்ப இயேசு என்ன தோத்திரம் பண்ணான்னு சொல்லி இங்க சொல்லல. அவர் சொன்னதை முழுவதும் எழுதினால் உலகம் கொள்ளாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எப்படி ரத்தத்தை, அந்த ரத்தமாகிய உடன்படிக்கையின் ரத்தமாகிய அந்த பாத்திரத்தை எடுத்து எப்படி தோத்திரம் பண்ணியிருப்பா இயேசு? பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், பூலோகத்துக்கு என்னை அனுப்பின பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஜனங்களுக்காக மரிக்கும்படியா என்னை அனுப்பினவரே உமக்கு ஸ்தோத்திரம், அந்த வேலையை செய்வதற்கு என்னை இம்மட்டும் உற்சாகப்படுத்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம், இப்பொழுது அந்த ஆயத்தப்படுகிறேன் அதற்காக ஸ்தோத்திரம், நாளைக்கு என்னை பிடித்து கொண்டு போக போறார்கள் அதற்காக தோத்திரம், என்னை அடித்து அவமானப்படுத்த போறார்கள் அதற்காக தோத்திரம், கல்வாரி சிலுவையை சுமக்க வைக்க போறார்கள் அதற்காக தோத்திரம், சிலுவையில அடிக்க போறார்கள் அதற்காக தோத்திரம், சிலுவையில ரத்தம் சிந்த போகிறது அதற்காக தோத்திரம், சிலுவையில நான் மரிக்க போகிறேன் அதற்காக தோத்திரம். இதன் மூலமாக ஜனங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வரப்போகிறார்கள் அதற்காக தோத்திரம் என்று சொல்லி இத்தனை விதமான தோத்திரங்களை ஏறெடுத்துத்தான் அந்த ரத்தத்தை சீஷர்களுக்கு கொடுத்திருக்க கூடும். அல்லேலூயா. அப்ப இவ்விதமாக நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? தோத்திரம் பண்ணணும். ஆண்டவரே, கல்வாரி சிலுவைக்காக ஸ்தோத்திரம், இயேசுவுக்காக தோத்திரம், நீ அனுப்பின குமாரனுக்காய் தோத்திரம், கல்வாரி பாடுகளுக்காய் தோத்திரம், கல்வாரியில சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்துக்காய் தோத்திரம் என்று சொல்லி நீங்களும் நானும் தோத்திரம் பண்ணும் போதுதான் இந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்று சுகமாய் வாழ முடியும், ஆரோக்கியமா வாழ முடியும், செல்வ செழிப்பாய் வாழ முடியும். இந்த கர்த்தரின் பந்தியில அவ்வளவு ரகசியம் இருக்கிறது, அவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கிறது பிரியமானவர்களே. மூன்றாவது காரியம், இயேசுவின் ரத்தமும் புது உடன்படிக்கையும். மூன்றாவது, இயேசுவின் ரத்தமும் புது உடன்படிக்கையும். புது உடன்படிக்கை என்றால் என்ன? வசனம் 24, மார்க் 14:24. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்குன்னு சொன்னார். அப்ப உடன்படிக்கை என்றால் என்ன? உடன்படிக்கை என்றால் என்ன? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், இயேசுவை ஆராதிக்கிறவர்கள், இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறவர்கள், இவர்கள் எல்லாருமே இனி தங்கள் இஷ்டப்படி தங்கள் விருப்பப்படி வாழாமல் தேவனின் விருப்பத்தை புரிந்து பிதாவின் சித்தத்தின்படி வாழ்வதே புது உடன்படிக்கைக்குரிய ரத்தம். புதிய உடன்படிக்கை, புதிய ஏற்பாட்டின் புதிய உடன்படிக்கை. அதாவது இனிமேல் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பண்ணப்பட்டு விசுவாசிகளாக, சீசர்களாக, ஊழியக்காரர்களாய் வாழுகிற நீங்களும் நானும் நம்முடைய இஷ்டத்தின்படி வாழக்கூடாது, வாழ முடியாது. அல்லேலூயா. என்ன சொல்றார் பார்ப்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்ப பிதாவின் சித்தத்தின்படி செய்யணும், வசனத்தின்படி வாழணும். வசனத்தின்படி வாழ்வதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 21 கடைசி அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் கடைசி பக்கம். யோவான் 21:18-19. பேதுரு கிட்ட சொல்றாரு இயேசு, நீ இளம் வயதுள்ளவனா இருந்த போது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடத்திலே நடந்து தெரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வாண்டார். என்னை பின்பற்றி வா. இயேசுவை பின்பற்றுகிறவன் பிரதிஷ்டை செய்ய வேண்டும். பிரதிஷ்டை செய்யாதவன் அவன் கிறிஸ்தவன் கிடையாது. விசுவாசியா இருந்தாலும் சரி, சீசனா இருந்தாலும் சரி, ஊழியக்காரன் இருந்தாலும், இயேசுவுக்காக தன்னை பிரதிஷ்டை பண்ணாத எவனும், பிரதிஷ்டை செய்யாத எவனும் கிறிஸ்தவன் அல்ல. போலியான வாழ்க்கை, டூப்ளிகேட்டான வாழ்க்கை. அப்ப சொல்றாரு, ஓ இஷ்டப்படி நீ வாழ முடியாது, நம்ம இஷ்டப்படி நம்ம வாழ முடியாது. வேதத்தை வாசித்து தியானித்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ அதன்படி வாழ்வதுதான் புதிய உடன்படிக்கையின் அடையாளம். மத்தேயு 7:24. நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை பெருவெள்ளம் வந்து
விழுந்தாலும் அதுல மோதினாலும் அது ஒன்றும் செய்யப்படாது. ஏனென்றால் அது கண்மலையாகிய இயேசுவின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறன்னு சொன்னார். பிரியமானவர்களே, அப்ப நம்ம இஷ்டப்படி வாழக்கூடாது. நம்ம உறவு நம்ம இஷ்டமான இடத்துக்கு போக கூடாது. நம்ம இஷ்டப்படி ஜெபிக்க கூடாது. நம்ம இஷ்டப்படி உபவாசம் இருக்க கூடாது. நம்ம இஷ்டப்படி வசனத்தை போதிக்க கூடாது. மனிதர்களை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழக்கூடாது. தேவ சித்தத்தை அறிந்து, தேவ சித்தத்தை புரிந்து, தேவனுடைய ரத்தத்துக்குள் வாழுகிற வாழ்க்கை ஒரு உண்மையான வாழ்க்கை, அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை. அதற்காகத்தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை தெரிந்து வாழ வேண்டும். அதுதான் கர்த்தரின் பந்தியினால் வருகிற ஆசீர்வாதத்தின் ரகசியங்கள், விலையேறப்பட்டது. சரி, கடைசியாக 4, சீஷர்கள் தோத்திர பாட்டை பாடி ஒலிவமலைக்கு போனார்கள். வசனம் மார்க் 14:26. அவர்கள் தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள். இப்ப இயேசு தமது ரத்தத்தை தோத்திரம் பண்ணி கொடுத்தார். இப்ப சீஷர்கள் இந்த செய்திகள்லாம் கேட்டுட்டு அப்பத்தை வாங்கி சாப்பிட்டு ரசத்தை வாங்கி பானம் பண்ணிட்டு இயேசுவின் ரத்தத்தை வாங்கி பானம் பண்ணி இப்ப தோத்திர பாட்டை பாடிட்டு ஒலிவமலைக்கு போறாங்க. தோத்திர பாட்டை பாடினாங்க. அப்ப சீஷர்கள் தோத்திர பாட்டை பாடினாங்களாம். பிதாவின் சித்தத்தை புரிந்து கொண்டார்கள். இயேசுவின் உபதேசத்தை ஏற்றுக்கொண்டார்கள். கல்வாரி சிலுவையை தெரிந்து கொண்டார்கள். இயேசுவின் பாடுகளுக்காக, ரத்தத்திற்காக, மரணத்திற்காக தோத்தரித்தார்கள். சீஷர்கள் எப்படி தோத்திரம் பண்ணியிருப்பாங்க? இப்ப இயேசு தோத்திரம் பண்ணார், பிதாவே நீர் கொடுத்த வேலையை செய்து முடிக்க போறேன், அதற்காக தோத்திரம் பண்ணாரு. இப்ப சீஷர்கள் தோத்திர பாட்டை பாடி ஒலிவமலை எப்படி தோத்திரம் பண்ணியிருப்பாங்க? இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், பிதாவாகிய தேவனே உடைய குமாரனை இயேசுவே எங்களுக்காய் கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்காய் பாடுபட போறே ஸ்தோத்திரம், எங்களை வாழ வைக்க வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்காய் அடிக்கப்பட போறே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்காய் அவமானப்பட போற ஸ்தோத்திரம், எங்கள் பாவங்களை சிலுவையில சுமக்க போற ஸ்தோத்திரம், எங்களுக்காய் ரத்தம் சிந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்காய் சிலுவையில மரித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்கு நல்வாழ்வை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் பாவங்களை மன்னித்தீரே என்று ஸ்தோத்திரம் பண்ணி இருப்பார்கள். இப்படித்தான் தோத்திர பாட்டை பாடி ஒலிவமலைக்கு சந்தோஷமா போகிறார்கள். அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்கிற எனக்கு அன்புக்குரிய சகோதரனே, சகோதரிய, கர்த்தரின் பந்திய ஏனோ தானோ என்று நீ அனுசரிக்க கூடாது. பயபக்தியோட நிற்க கூடாது. விசுவாசத்தோடு கூட இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக வந்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், என் பாவம் மன்னிக்கப்பட்டது, என் பாவம் கழுவப்பட்டது, நான் சுகம் பெற்றுக்கொண்டேன், ஆரோக்கியம் பெற்றுக்கொண்டேன், ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொண்டேன், இந்த உலகத்துல இயேசுவுக்காய் வெளிச்சமாய் வாழுவேன், உப்பாய் வாழுவேன், சாட்சியாய் வாழுவேன் சொல்லி ஒரு பிரதிஷ்டை பண்ணி அர்ப்பணித்து தோத்தரித்து வாழ்வதுதான் வாழ்க்கை. முறுமுறுத்து வாழுகிறது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. குறை சொல்லி வாழுகிறது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. தேவனை துதித்து, தேவனை மகிமைப்படுத்தி, தேவனை தோத்திரப்படுத்தி வாழ்வதுதான், தோத்திரம் செய்து வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. தோத்திரத்தினாலே கிருபை பெருகும், தோத்திரத்தினாலே ஞானம் பெருகும், தோத்திரத்தினால அறிவு பெருகும், தோத்திரத்தினாலே ஆசீர்வாதங்கள் பெருகும். இந்த செய்தியை கேட்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களை உம்மை துதிக்கிறேன், தோத்தரிக்கிறேன். நீங்கள் இடைவிடாமல் இந்த இயேசுவுக்கு தோத்திரம் பலி செலுத்தணும். உன்னை பெத்த தாயின் தகப்பன் உனக்காக ரத்தம் சிந்த முடியாது, உனக்காக மரிக்க முடியாது. ஆனால் இயேசு உனக்காக மரித்திருக்கிறார். இயேசு உனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். நீ நல்லா வாழ வேண்டும் என்பதற்காக மரித்திருக்கிறார். நீ ஆரோக்கியமா வாழ வேண்டும் என்பதற்காக காயத்தப்பட்டார். உன் பாவத்தை மன்னிக்க, உன் சாபத்தை முறிப்பதற்காக இயேசு தன்னை பலியாக்கினார். அதற்காக நீ விலையேறப்பட்ட ஆயிரமான தோத்திர பலிகளை நீ செலுத்த வேண்டும். நீ தோத்திரம் செலுத்துவாயானால் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ தீர்க்காயுசோடு வாழ்வாய். சரியா? செபிப்போம். பரலோகத்தை நல்ல தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, விலையேறப்பட்ட அந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துறோம். கர்த்தாவே, செய்தியை கேட்டு உணர்வடைந்து அர்ப்பணித்து தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிற சிறுவர்கள், வாலிபர்கள், முதியோர்கள், குடும்பங்கள், ஊழியக்காரர்களை நீர் அபரிமிதமாக ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தருடைய பந்தியின் ரகசியத்தை, அர்த்தத்தை, ஆழங்களை எங்களுக்கு புரிய வைத்த பரிசுத்தாவின் தோத்திரம். வேதத்தின் மகத்துவங்களை தெரிந்து கொள்ளும்படி எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தபடியால் நமக்கு தோத்திரம். வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தபடியால் நமக்கு தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களை சகல சத்தியத்துக்களை நடத்துகிறீர், நமக்கு தோத்திரம். பிதாவாகிய தேவனே, நம்முடைய குமாரனே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே உமக்கு தோத்திரம். பிதாவே தோத்திரம். ஆண்டவரே, இயேசுவே உமக்கு தோத்திரம். இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இடத்தில் அப்பத்தை எடுத்து, ஆண்டவரே, அதை பிட்டு அதை ஆசீர்வதித்து
கொடுத்தீரே உமக்கு தோத்திரம். அந்தபடி பாத்திரத்தை எடுத்து ஆண்டவரே வாங்கி பானம் பண்ணுங்கள். இது உங்களுக்காய் சிந்தப்பட்ட, அநேகருக்காய் சிந்தப்பட்ட புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்குன்னு சொன்னீரே, உமக்கு தோத்திரம் ஐயா. இந்த விலையேறப்பட்ட கர்த்தருடைய பந்திக்காக தோத்திரம், விலையேறப்பட்ட சரீரத்துக்காய் தோத்திரம், விலையேறப்பட்ட ரத்தத்துக்காய் தோத்திரம், விலையேறப்பட்ட வார்த்தைக்காய் தோத்திரம், விலையேறப்பட்ட பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் எங்கள் மேல் விழுகட்டும். இதை நாங்கள் உட்கொண்டு பானம் பண்ணும் போது ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் பலத்தோடும் ஐஸ்வர்யத்தோடும் செல்வ செழிப்போடு இந்த பூமியில வாழ்ந்து உமக்கு சாட்சிகளாய் வாழும்படி எங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் எங்களை நடத்தும். எங்கள் இஷ்டப்படி வாழாதபடிக்கு உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படிக்கு எங்களை பிரதிஷ்டை பண்ணுகிறோம். இயேசுவுக்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் இருதயத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றிலும் உங்க நாமத்தை மகிமைப்படுத்துறோம். எல்லாவற்றிலும் உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே தோற்றுறோம். நீர் அப்படி செய்து விட்டபடியால் உமக்கு நன்றி. எங்களை நீர் ஆசீர்வதித்து விட்டபடியால் உமக்கு நன்றி. எங்களை தரை மட்டும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு செலுத்துறோம். எங்கள் மீட்பரச்சோரமா இருக்கிற இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். இந்த கர்த்தராய சூடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட அன்பும் ஐக்கியம் சந்தோஷம் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் கூட என்றென்னைக்கும் தங்கி இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்ரம். வாழ்வழிக்கும் யசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோத்ரம். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்ரம். வாழ்வழிக்கும் யசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோத்ரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you, God bless you, God bless you. இதுவரை நேரமும் செய்தி கொடுத்தோர் பாஸ்டர் விக்டர் போல் இந்தியா. இப்பொழுது விக்டோரியா நேரம் மாலை 5 மணி, டொரண்டோ நேரம் இரவு 8 மணி, இந்தியா ஸ்ரீலங்காவிலே காலை 6:30 மணி. விக்டர் போல் அருமையான செய்தியை கொடுத்தார். செய்தி மறு ஒளிபரப்பில் போகும்பொழுது அநேகர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நாங்கள் பாச மாற்றி அழைக்க போறோம். வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும் நித்திய வெளிச்ச நிச்சயின் சார்பிலும் சங்கமவாணியின் சார்பிலும் பாஸ்டர் மார்ட்டின் அவர்களே அன்போடு வரவேற்போமா. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் மார்ட்டின் அவர்களே. ஐயா பிரைஸ் லார்டுங்க. ஸ்தோத்திரங்கய்யா. சோஸ்திரம் சோஸ்திரம். பிரைஸ் தி லார்ட். இந்த செய்தியை கொஞ்சம் ஆறுதலாக பேசுங்க பாஸ்டர். அந்த ரெக்கார்டிங் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அதை பார்த்துக்கொள்ளுங்க. இப்பொழுது கூட ஒப்புக்கிட்டு பாச நீங்க வழி நடத்துங்க. ஆமென். கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த வேளையிலும் மீண்டுமாய் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் இணையத்தின் வழியாய் அன்பான சகோதர சகோதரியை சந்திப்பதில் மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திரும்புவோம். தொடர்ந்து ஜெபத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். பாருங்க, ஜெபத்துல பலவிதமான காரியங்களை பார்த்தோம். அதாவது முக்கியமாக நம்ம பார்த்து கொண்டு வந்திருக்கோம்னா, ஜெபத்துல பிசாசின் தந்திரத்தை எப்படி எதிர்கொள்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, எபேசியர் 6வது அதிகாரம் 11 வசனம் பாருங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எழுத்து நிற்க திராணி உள்ளோராகும்படிக்கு தேவனுடைய சர்வாதாரத்தை வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். 18வது வசனம் பார்த்தோன்னா, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விடுத்துக் கொண்டிருங்கள். இந்த இடத்துல தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை எபேசு சபைக்கு பவுல் எழுதும்போது சொல்றாரு, நம்ம பிசாசின் தந்திரங்களோடு எழுத்து நிற்க திராணி உள்ளவராகணும், அதற்காக சர்வாயுதத்தை எடுத்துக்கொள்ளணுன்றாரு. இப்போ சர்வாயுதங்களை குறித்து பேசுகிறாரு. பேசிட்டு 18வது வசனத்துக்கு வரும்பொழுது இப்படியாக சொல்லுகிறாரு, நம்ம எந்த சமயத்திலும் சகலவாத வேண்டுதல் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணணும், அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் நமக்காக மட்டும் கிடையாது சகல பரிசுத்தவான்களாக பண்ண வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருக்கணும். ஏன்னா அந்த பிசாசுடைய நோக்கமே யாரை அழிக்கலாம், யாரை கொல்லலாம், யாரை விழுங்கலாம், இதுதான் அவனுடைய நோக்கம். அப்ப நாம் விழித்திருந்து ஜெபம் பண்ணும் பொழுது இந்த பிசாசின் தந்திரங்களை நம்ம எதிர்த்து நிற்கிறோம். பாருங்க, எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் நம்மளை விட்டு என்ன பண்ணுவான்,
ஓடி போவோம் பாருங்க. அப்ப பிசாசு தந்திரங்களோட நம்ம எதிர்த்து நிக்கணும்னா நம்ம வாழ்க்கையில ஜெபம் அவசியம். அதைத்தான் வந்து நம்ம 1 தெசலோனிக்கேயர் 5:16-17 வாசிக்கும் பொழுது இப்படியா சொல்றோம், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இப்போ இடைவிடாமல் ஜெபம் பண்றதுன்னா நம்ம வேலைக்கே போகாம இப்படியே சபை இருந்துட்டு அந்த ஜெபத்தை குறித்து அவர் வந்து சொல்லல பாருங்க. இடைவிடாம அப்படி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லல. நாம் வந்து ஜெப சிந்தனையோட இருக்க வேண்டாம் பாருங்க. வேலைக்கு போகும்பொழுதும் வந்து ஆவியில ஜெபம் பண்ணலாம், வேலை செய்து கொண்டிருக்கும் போது நம்முடைய ஆவியில ஜெபம் பண்ணலாம். அது மற்றவர்களுக்கு தெரியாது பாருங்க. நம்முடைய ஜெப சிந்தனையோடு இருக்கும் பொழுது நம்முடைய ஜெபங்கள் வந்து கண்டினியூஸா இருக்கும் பாருங்க. அப்ப பிசாசு நம்மள்ட்ட வந்து மோதணும் அப்படின்ற சூழ்நிலை வந்து வரவே வராது பாருங்க. அது மட்டும் கிடையாது, இன்றைக்கு நாம் என்ன காரியத்தை குறித்து பார்க்க போறோம்னா, போன தடவை பார்த்த மாதிரி எப்படி வந்து இந்த தாவீது சவுலை குறித்து வந்து பார்த்துறோம் பாருங்க. சவுலுக்குடைய ஒரு சூழ்நிலை, தாவீதுக்கு ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அவன் சவுல் கையில ஈட்டி இருக்கும்போது தாவீது எரிஞ்சிடறான். ஆனா தாவீது கையில ஈட்டி இருக்கும்போது வந்து எரியல. ஏன்னா அவனுடைய மனநலமங்கிறது வேற. அவன் பிசாசுடைய தந்தை அறிந்து கொள்கிறான். தனக்கு கூட இருக்கிற ஆலோசனையை கூட வந்து அவர் எப்படி பார்க்கறான் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இயேசு கிறிஸ்து வந்து ஒரு பாடுகளுக்கு வந்து கொடுத்து சீசர்களுக்கு சொல்லும் பொழுது இந்த மாதிரி சிலுவைக்கு போக போறேன், மரிக்க ஆயத்தமா இருக்கேன்னு சொல்லும் பொழுது உடனே பேதுருங்கன்னு சொல்லுவான் பாருங்க, ஆண்டவர் இது உங்களுக்கு நேரிடக்கூடாது அப்படின்றான். அவர் கணிந்து கொள்ள துறைக்கிறான்னு போட்டிருக்கு. உடனே இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவாரை பார்த்து, பேதுருவேணி அப்பாலே போய் பேதுருவேன்னு சொல்ல மாட்டார், அப்பாலே போய் சாத்தானேன்னு சொல்லுவார். ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பிகைண்ட் அந்த பேதுருடைய வார்த்தைக்கு பின்னாடி, அந்த வார்த்தைக்கு பின்னாடி என்ன இருக்கு நீங்க பார்த்துட்டீங்கன்னா பிசாசு இருக்கிறான். அது வந்து நம்மளுக்கு ஒரு டெம்பரவரி கம்ஃபர்ட் ஜோனா இருக்கும். நம்ம வந்து கம்ஃபர்ட் படுத்துறாங்க, நம்மளை ஆறுதல் படுத்துறாங்க அப்படின்னு தெரியும். ஆனா அதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா அதை முக்கியம் பார்க்கணும். நம்ம தேவ சுத்தத்துக்கு நம்மளை வந்து அவங்க நல்லா பேசுற மாதிரியே இருக்கும், ஆனா நம்ம தேவ சுத்தத்துக்கு நேராக போகாம தடுப்பாங்க பாருங்க. இன்னைக்கு நம்ம குடும்பத்துல சில பேர் இருப்பாங்க, நம்மளை வந்து ஓவரா நம்ம அன்பு செலுத்துறவங்க இருப்பாங்க, நம்மளுடைய வெல் விஷஸ் நிறைய பேர் இருப்பாங்க பாருங்க. அவங்க எல்லாருமே வந்து நம்ம மேல ரொம்ப அன்பு செலுத்துற மாதிரி இருக்கும் பாருங்க, நமக்கு ரொம்ப வெல் விஷிங்கா சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம வந்து என்ன பண்றோம்னா தேவசத்துக்கு நேராக போகாம பார்ப்பாங்க பாருங்க. அவங்க கொடுக்குற அந்த கம்ஃபர்ட்லயே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா தங்கிடுவோம் அப்படியே. அப்ப நாம யாரு, நம்ம எதற்காக இங்க இருக்கிறோம், எதற்காக நாம் வந்து வேலை செய்யறோம், எதற்காக நம்ம பிசினஸ் பண்றோம், எதற்காக ஊழியம் செய்யறோம், அந்த ஒரு ட்ராக்கை விட்டு கொஞ்சமா மாறிடுவோம் பாருங்க. இவங்க நம்மளை வந்து மாயிட பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து மனுஷரை பிரியப்படுத்துறோம் அப்படின்னா இதுதான் நடக்கும். மனுஷரை பிரியப்படுத்தாம தேவனை பிரியப்படுத்தும் பொழுது அது சில விஷயங்களுக்கு பிடிக்காம போகும் சில பேருக்கு. ஆனா சூழ்நிலைகள் மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில வந்து தேவசத்துக்கு நேராக போறதை பார்க்கும். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹவு டு பிரேக் அவர் டெம்பரவரி கம்ஃபர்ட் ஜோன். இந்த வாழ்க்கையில இந்த மாதிரி சில கம்ஃபர்ட் கொடுக்குற ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோனை எப்படி வந்து பிரேக் பண்ணும், இது வந்து நம்மளை எங்க வந்து தங்க வைக்கிறது, எந்த இடத்துல நம்ம நிக்க வைக்கிறது, நம்ம தேவசத்துக்கு விரோதமா போற காரியங்கள் தடுக்கிற காரியம் வந்து பாருங்க, நமக்கு அறியாமலேயே நம்மளுடைய இருக்கும், நமக்கு தெரியாது. அது நம்ம நினைக்கிறோம்னா இது வந்து நம்ம நல்லதுதான் சொல்றாங்க, நம்ம நல்லது அந்த மாதிரி நிற்கும் பொழுது அந்த நம்ம எங்க கர்த்தர் நம்மளை போக சொல்றாரோ அந்த இடத்துக்கு நம்மளால போக முடியாம போயிடும் பாருங்க. அப்ப இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல என்ன எங்க இருக்கு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, நீங்க வேதத்துல வந்து இது கொஞ்சம் ஆழமா பார்த்தா தான் தெரியும் பாருங்க. நான் வாசிக்கிறேன் பாருங்க. கொலோசியர் வந்து 3வது அதிகாரம் 11வது 2வது வார்த்தை வைக்கிறேன். கொலோசியர் 3வது அதிகாரம் 1-2. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுதுவதானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலான விலை நாடு தேடுங்கள், பூமியில் உள்ளவையில் அல்ல மேலானவை நாடுகின்றார். இந்த வசனத்தை வந்து நம்ம லிட்டரலா டிப்பிக்கலா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, ஆவிக்குரிய காரியங்களை தேடுங்கள் அந்த மாதிரி பார்க்கும். ஆனா இந்த சமயத்துல இந்த இடத்துல வசனத்துல நீங்க ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா 2 காரியங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து பூமிக்குரிய காரியம், இன்னொன்னு மேலான ஒரு காரியம். அப்ப 2 விஷயத்தையும் இந்த இடத்துல வந்து ஒரு மெர்ஜ் பண்ணி காமிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, அந்த பூமியில் உள்ள தேடாதீங்க, இதை காட்டிலும் ஒரு ஸ்டெப் இருக்கு, ஒரு மேல போக வேண்டிய ஒரு இடம் இருக்கு. அது வந்து மேலான காரியங்கள், அது ஆவிக்குரிய காரியம். அது எப்பேற்பட்ட காரியங்கள்னா கிறிஸ்து இயேசுனுடைய வலது பாசத்துக்குரிய காரியங்கள். அதான் சொல்றாரு, கிறிஸ்து எப்படி பிதாவாகிய தேவன்ட்ட வலது பாசத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உட்கார்ந்துருக்கிறாரோ அவருடைய வலது பாசத்துல இயேசு கிறிஸ்துடைய வலது பாசத்துல சில காரியங்கள் இருக்கு. அதை தேடுங்கன்னா நம்ம எப்பவுமே பரலோக சிந்தையே இருக்கக்கூடாது பாருங்க. நான் ஒரு சபையில இருந்தேன் பாருங்க. அந்த சபையில வந்து நீங்க வருஷத்துல 52 வாரம் நீங்க போனாலும் 52 வாரம் பரலோகத்தை குறித்து தான் பேசுவாங்க. அவங்க பூமிக்குரிய காரியத்தை விட்டுறாங்க. அது ஒரு பெரிய தப்பு பாருங்க. அப்படியே அவங்க பரலோக சிந்தையிலே இருப்பாங்க. அதை நினைச்சிட்டாங்க அந்த பிரியே இருந்தா தான் மக்கள் வந்து கரெக்டா இருப்பாங்கன்றாங்க. அப்படி கிடையாது. நம்ம பூமிக்குரிய காரியங்களையும் பார்க்கணும். அதாவது பூமிக்குரிய காரியம் காக்கும், ஆனா நம்மளுடைய சிந்தனை வந்து அதை காட்டிலும் மேலான சிந்தனையா இருக்கும். நம்ம வந்து நம்முடைய ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை நம்ம பூமிக்குரிய வாழ்க்கையை ஆளுகை செய்யணும். இந்த நம்முடைய ஆவியானது
நம்முடைய மாம்சத்தை ஆளுகை செய்தா இருக்கும். அப்ப அந்த இடத்துல மாம்சமே இல்லையா அப்படின்னு சொல்ல, மாம்சம் இருக்கிறது, ஆனால் மாம்சத்தை விட ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆளுகை செய்யறதா இருக்கணும் பாருங்க. அப்படி நாம் இருக்கும் பொழுது மாத்திரம்தான் இந்த வார்த்தை வந்து எப்படி ஆச்சுன்னா நம்ம வாழ்க்கையில ஒரு அந்த ஒரு நம்ம கொடுக்குற அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடைக்க முடியும். நம்ம மேலான காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், நம்ம எந்த நோக்கத்துக்கு அழைக்கப்பட்டோமோ தேவ சித்தத்துக்குரிய காரியங்கள், அல்லது வந்து தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும் அப்படின்ற ஒரு காரியம் நம்முடைய ஃபவுண்டேஷனா இருந்துச்சு. சிலுவை நம்முடைய ஃபவுண்டேஷனா இருந்தது, இயேசுவின் ரத்தம் நம்முடைய ஃபவுண்டேஷனா இருந்துச்சு, பரிசுத்த ஃபவுண்டேஷனா இருந்துச்சுன்னா நம்மளாவே இருக்க மாட்டோம் பாருங்க. நம்ம வந்து மேலான காரியங்களை வந்து சிந்திக்கிறவங்களா இருக்க வேணும் பாருங்க. அப்ப என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றது கேளுங்க. நான் வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பாருங்க, அந்த என்னுடைய ஒர்க்கை வந்து ஒரு ஆரம்பத்தில் பிடிக்காது. ஆனால் அவர் பிடிக்காதுன்றதுக்காக நான் அவருக்கு வெளியில் விற்பனை செய்ய மாட்டேன் பாருங்க. இந்த வேலையை நான் உண்மையாக செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் இருப்பேன் பாருங்க. எந்த வேலைக்கு போனாலும் அங்கே உண்மையாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்போ நம்ம வேலையில் யாருமே நம்மளை குறை சொல்லக்கூடாது, அந்த மாதிரி இருப்பேன் பாருங்க. சில விஷயங்கள் முரண்பாடுகள் இருந்தால் இருந்துட்டு போட்டோம், நான் கிறிஸ்தவர்னால அவருக்கு பிடிக்காது, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நான் உண்மையாக இருந்தேன் பாருங்க. ஆரம்பத்துலேருந்து பிடிக்காது, அவனுடைய வேலைகள் என்னுடைய உண்மைகள் எல்லாத்தையுமே பார்த்து அந்த முதலாளி பண்ண அவர் 5 இயர்ஸ் ஒர்க் பண்ண பாருங்க. அவர் வந்து சொல்றாரு என்கிட்ட கடைசியில், நீங்க எங்கேயுமே என்னை விட்டு போகாதீங்க, நீங்க என் கூடயே இருக்கனாரு. அப்பேற்பட்ட முதலாளி தான் எனக்கு ஆரம்பத்தில் வந்து எனக்கு 8 தடவை வேலையை விட்டு நிறுத்தினார். 8 தடவை நீங்க சொல்ல பாருங்க. 8 தடவை நிறுத்துவாரு, மறுபடியும் சேர்ப்பாரு என்ன. அப்ப எனக்கு அன்னைக்கு இருக்கிற ஒரு கஷ்டமான சூழ்நிலையில அவர் கூப்பிடும் போல போயிட்டு இருந்தேன். அப்போ நான் ஒரு சாதாரண ஒரு மாம்சரியமா மனுஷனா இருந்தா என்ன பண்ணுவேன், நீ 8 தடவை நிறுத்தினேன், நீ பாரு நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு நினைச்சிருப்பேன். ஆனா நான் ஒரு ஆவிக்குரிய ஆளாகிறனால கத்துடைய உண்மைனா என்ன, அது வந்து ஒரு கத்துடைய பிள்ளைய வேலைக்கு வச்சா எப்படி நடக்கணும் அப்படின்றத அந்த இடத்துல நிரூபிச்சு காமிச்சேன் பாருங்க. அவரால் வந்து இது பண்ணவே முடியல. நான் அவருக்கு பிஸ்னஸ் வேலையும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன், எல்லாம் பண்ணும்போது அவர் எனக்கு சொல்றாரு இந்த கடைசியில், அந்த 8 தடவை எடுத்ததுக்கப்புறம் 5 வருஷம் சொல்றாரு, மாற்றி நீங்கள் என்னை விட்டு போகாதீங்க, நீங்கள் வந்து என் கூட இருங்க, நான் உங்களுக்கு ஒரு இங்கே சென்னையிலே வீடு ஒன்று வாங்கி தர்றேன். நீங்கள் வந்து காலம் பூரா வேலை பார்த்தாலும் உங்களால் சென்னையில் ஒரு வீடு வாங்க முடியாது, ஏன்னா ஒரு பெரிய ஒரு பணக்காரர் இருப்பாருங்க, நான் உனக்கு சொந்தமாக வீடு வாங்கி கொடுக்குறேன், நான் உனக்கு ஒரு கார், நீ எந்த கார் கேட்குற அந்த கார் வாங்கி தர்றேன். அது மட்டும் கிடையாது, நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறேன், இன்னொரு பிஸ்னஸ், அதில் வந்து உன்னை ஒர்க்கிங் பார்ட்னராக சேர்த்துக்க போறேன் அப்படின்னாரு. எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த ஆஃபர் யார் தான் விரும்பாம இருப்பா? யார் நம்மளை வேலைக்கு வேணாம்னு சொன்னாரோ அவரே வந்து என்ன சொல்றாரு, இன்னைக்கு வந்து நான் உனக்கு எல்லாமே பண்றேன், என் கூட ஏறின்றாரு. எனக்கு பயங்கரமான சந்தோஷம். சந்தோஷம் பண்ணவொன்னு நான் போய் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்றேன். நைட்டு வீட்டுக்கு போய், ஆண்டவரே இந்த முதலாளிக்காக நன்றி, நிறைய ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க, என்னை வந்து உயர்த்த போயிரு, உனக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னாரு, என்கிட்ட பேசுகிற தனிப்பட்ட முறையில், உன்னுடைய ட்ரைனிங் இந்த இடத்துல முடியுது அப்படின்னாரு, நீ அடுத்து வேற இடத்துக்கு போகணும், இதை விட இன்னும் பெரிய இடத்துக்கு போகணுன்னாரு. எனக்கு ரொம்ப துக்கமா இருந்துச்சு பாருங்க. நான் போய் இது மற்ற ஸ்டாஃப்ட்ட சொல்லும்போது அவங்க சொன்னா செய்வாங்க, ஆனால் அவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்கள விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சொன்ன மாதிரி ஒரு 3 மாசத்துல ஒரு சின்ன மன கஷ்டத்தை பிரிவிடும் பாருங்க. பிரிஞ்சு அதை விட ஒரு பெரிய நிறுவனத்தில் போய் வந்து வேலைக்கு சேர உதவி செஞ்சாரு பாருங்க. இப்போ வந்து இந்த மாதிரி தான் வந்து நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு ஒரு டெம்பரரி கம்ஃபர்ட் ஜோனை கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்ம அதில் பிரியப்படுத்தணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து நான் ஊழியம் பண்ணியிருக்க முடியாது பாருங்க. அங்கேயே இருந்திருக்க வேண்டியதான். அவரை பிரியப்படுத்தணும், அந்த முதலாளியை பிரியப்படுத்தணும், ஒரு வீடு கிடைச்சா போதும், ஒரு கார் கிடைச்சா போதும், ஒரு இது பண்ணணும் அப்படின்னா நான் அங்கேயே இருந்திருப்பேன். நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியாது. அதற்கப்புறமும் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் வந்து ரொம்ப பெரிய பெரிய கம்பெனிஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டேன் பாருங்க. அதுலேருந்து தான் நான் ஊழியத்தை படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் ஊழியத்துக்கு நான் பார்ட் டைமாக செஞ்சதை வந்து முழு செய்யணுன்ற ஒரு முடிவுக்கு வந்ததான் பாருங்க. இப்போ டெம்பரவரி கம்ஃபர்ட் ஜோனுங்கிறது வந்து இதுதான். நம்மளை வந்து பிசாசு வந்து எங்கே போகிறோம், எந்த பகுதிக்கு நம்ம போகணும்னு நினைக்கிறோமோ, எந்த தேசத்து நேரம் போகணுமோ அதை வந்து டைவெர்ட் பண்ணுற ஒரு இஷ்யூ தான் இந்த டெம்பரவரி கம்ஃபர்ட் ஜோன் பாருங்க. அப்படி நம்ம டைவெர்ட் பண்ணும்பொழுது பிசாசு என்ன பண்ணுறோம்னா ஊருடைய பாதையை மாற்றி விட்டுறோம். நம்ம எங்கே போகணுமோ அங்கே போகிறதுக்கு பதிலாக எங்கே வந்து இருக்கணுமோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஸ்டே பண்ண விட்டுறோம் பாருங்க. இப்போ இதை வந்து இந்த கம்ஃபர்ட் ஜோனை உடைக்கணும். இதை உடைச்சா தான் வந்து நாம் தேவசத்துக்கு நேராக சரியாகி போவோம் பாருங்க. இந்த வேகத்திலிருந்து ஒரு காரியத்தை வாசிப்போம் பாருங்க. உபாகமம் 1வது அதிகாரத்துல 6-8 2 வசனங்கள் நான் வாசிக்கிறேன் பாருங்க. 6ஆம் வசனம், உபாகமம் 1:6-8. இந்த இடத்துல ஆண்டவரே சொல்றாரு பாருங்க, மோசிட்டு வந்து, ஓரேபிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலை அருகே தங்கினது போதும், நீங்கள் திரும்பி பிரயாணப்பட்டு ஏமோரியன் மலைநாட்டுக்கும் அதற்கு அடுத்த எல்லா சமநிலையும் குண்டுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் தென் திசையிலும் கடலோரத்திலும் இருக்கிற கானானிய தேசத்துக்கும் லீபனோனுக்கும் ஐப்ராத்தி நதி என்னும் பெரிய நதிவரைக்கும் போங்கள் அப்படின்றார். இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்து நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் சந்ததிக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை சேர்ந்து. இந்த இடத்துல
நீங்க பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் எகிப்துல இருந்து கிளம்பி போறாங்க. எதனால கிளம்பி போறாங்க? கர்த்தர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 8ஆம் வசனம் சொல்ற மாதிரி அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தாரு. எந்த தேசத்துக்கு போகணுன்றாங்க? அவங்க போக வேண்டிய தேசம் போற வந்து கானான் தேசம். இப்போ எங்க இருக்கிறாங்க? வழியில வந்து ஓரேபில் வந்து தங்கியிருக்கிறாங்க. இந்த ஓரேபுன்றது என்ன? ஓரேபுங்கிறது ஒரு மலை தொடர் பாருங்க, ஒரு பர்வதம். ஒருத்தர் என்ன சொல்றாங்க, சீனாய் மலை தான் ஓரேபுன்றாங்க. இல்ல சீனாய் மலை வந்து ஈஸ்டர்ன் சைடு இருக்கு, ஓரேப் வந்து வெஸ்டர்ன் சைடு இருக்குன்றாங்க. இது ஒரு மலை தொடர்ன்ற மாதிரி தான் சொல்றாங்க பாருங்க. இதுல வந்து என்னென்ன நடந்திருக்கு, இந்த மலையில என்ன நடந்திருக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சீனாய் மலையில தான் வந்து அந்த முச்செடி எரியிற அந்த பர்னிங் புஷ், அங்கதான் காரியங்கள் வந்து அங்கதான் நடக்குது பாருங்க. முச்செடி எறிறது அங்கதான் நடக்குது. 10 கட்டளை கொடுக்கப்பட்டதும் சீனாய் மலையில தான் கொடுக்குறாரு. இது எல்லாமே அந்த மலை தொடர் தான் பாருங்க. அது மட்டும் கிடையாது, அந்த ஓரேப்பில் வந்து ஆண்டவர் சொல்லி கண்மலையை உடைச்சு தண்ணீர் வந்த இடமும் அங்கதான். இந்த மாதிரி பல அற்புதங்கள் வந்து அந்த இடத்துல தான் இருக்குது. 10 கமெண்ட்மெண்ட்ஸ் கொடுத்தது அங்கதான், எல்லாமே அங்க இருக்கிறதுனால ஜனங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டாங்க பாருங்க. அவங்களுக்கு வந்து அந்த மலை அருகே வந்து அவங்க கூடாரம் போட்டிருக்கும் போது அந்த இடத்துல ஒரு பானை சொன்ன மாதிரி இருந்துச்சு பாருங்க. அவங்களுக்கு வந்து இது போதும் அப்படின்ற ஒரு திருப்திக்குள்ள வந்துட்டாங்க. அவங்க எங்க போகணும், போக வேண்டிய தூரம் என்ன, போக வேண்டியது கானான் தேசத்துக்கு போகணும். ஆனா எங்க திருப்தி ஆயிட்டாங்க, ஓரேபிலே தங்கிட்டாங்க. இதுவே போதும்பா, கம்பேர் டு எகிப்தை கம்பேர் பண்ணும்போது இது வந்து எனக்கு எப்படி இருக்கு, பரலோக மாதிரி இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து போக வேண்டிய டெஸ்டினியை விட்டுட்டாங்க பாருங்க. கானான் தேசத்துக்கு போக வேண்டிய ஆளு பாதி வெளியிலேயே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல, இது நல்லா வசதியா இருக்குப்பா, இங்கேயே தண்ணி இருக்குது, இங்கேயே கர்த்தர் நம்மளோட பேசுறாரு, 10 கட்டளையே கொடுக்குறாரு, ஒருவேளை இதுதான் கானான் தேசமா இருக்குமோ. இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ஆஃபருக்கு மகிமை இங்கே என்ன பண்றாங்க, ஸ்டே பண்ண ஆரம்பிச்சாங்க. இது வந்து பாருங்க, இது வந்து கர்த்தருடைய காரியம் கிடையாது பாருங்க. கர்த்தருடைய டெஸ்டினேஷன் வேற. ஆனா இந்த இடத்துல ஒரு டெம்பரரி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து கர்த்தர் வந்து ஒரு கட்டளை மாதிரி சொல்றாரு, அவரை கிளப்பி விடுறாரு. நீ கிளம்பு, நீ போதும், இந்த இடத்துல தங்கினது போதும், இந்த மலை அருகே தங்கினது போதும், நீ கிளம்பு, நீ பிரயாணப்பட வேண்டியதோ ரொம்ப இருக்குன்றாங்க. அதனால நான் சொல்றேன் உங்களுக்கு சகோதரிகளுக்கு, நம்முடைய வாழ்க்கை சில கம்ஃபர்ட் ஜோன்லாம் இருக்கும் பாருங்க, அது ரொம்ப பிரியமா இருக்கும், நம்ம தங்கரமா இருக்கும். அது தேவ சித்தத்தை தடுக்கிறதாங்கிறத பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம போற டெஸ்டினேஷனை தடுக்கதான் பார்க்கும். சுவிசேஷத்துக்கு தடையா இருக்குதா, இது வந்து தேவனுடைய ராஜ்யம் நம்ம மூலியமா கட்டப்படணும்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க, அந்த காரியங்களுக்கு இந்த காரியங்கள்லாம் தடையா இருக்கிறதாங்கிறத பார்க்கணும் பாருங்க. இது தடையா இருந்துச்சு அப்படின்னா கர்த்தரே உங்களை மாற்றி விட்டுருவாரு. எனக்கு வந்து ஆஃபர் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான ஆஃபர் பாருங்க. நான் இத்தனை நாள் கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு அந்த ஆஃபர் பெரிய ஆஃபர், நான் சொன்னேன் பார்த்தீங்களா. ஆனால் கர்த்தரே அதை மாத்துறாரு. ஏன் சொல்றேன்னா, நான் அதுலேயே அந்த இடத்துலயே தங்கியிருக்கிற மாதிரி வந்து கர்த்தர் வந்து உருவாக்கல பாருங்க. நான் வந்து நீரோடைகளாக இருக்கணும், ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு போகணும். ஒரு இடத்துல தண்ணி தங்கிடுச்சுன்னா தண்ணி கெட்டு போயிடும். அதுவே வந்து அந்த தண்ணியை நீரோட மாதிரி ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது தெளிந்த சுத்தமான தண்ணியாக இருக்கும் பாருங்க. அதற்கு அப்பேற்பட்ட வாழ்க்கை கர்த்தர் எங்க வந்து உங்களை டெஸ்டினி போகணும்னு நினைக்கிறாரோ அந்த இடத்துக்கு போகும்படிதான் கர்த்தர் உங்களை நினைச்சார். நம்ம அந்த இடத்துக்கு போகும்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையோட ஃபுல்ஃபில்மெண்ட் நடக்கும் பாருங்க. இதைதான் சொல்றாரு. இதைத்தான் வந்து அவர் உங்களோட சொல்றாரு பார்த்தீங்களா, நம்ம பூமிக்குரியல் அல்ல மேலான காரியங்கள். இந்த பூமிக்குரிய காரியத்தையும் பார்த்துட்டு தானே பாருங்க, நம்ம வந்து மேலான காரியங்களை விட்டுருவோம். ஆனால் நம்ம மேலான காரியங்களை தேட ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில இந்த பூமிக்குரிய காரியங்கள் வந்து என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்கா வந்து பாருங்க. நானும் சில நேரங்கள்லாம் பார்த்துருக்கேன் பாருங்க, பூமிக்குரிய காரியங்களையே ஃபாலோ பண்ணிட்டு அதை டெஸ்டினிலேயே ஓடிட்டே இருந்தேன்னா அதை ரீச் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அதுவே வந்து என்னோட டைரக்ஷன், என்னுடைய எண்ணங்களை மாற்றி என்னுடைய இந்த உலக வாழ்க்கையிலிருந்து எடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுப்போம், நம்ம எப்படி ஜெபம் பண்றோம், எப்படி ஆராதிக்கிறோம், எப்படி வேதவசனத்தை தியானம் பண்ணுகிறோம், இதை வந்து நம்முடைய அளவை கூட்டும் பொழுது நம்முடைய எண்ணங்கள்ல நம்ம அந்த வசனத்தை வேதவசனத்தை தியானம் பண்ணும் பொழுது அது என்னுடைய வாழ்க்கையில ஒரு உணவாக மாறுகிறது. எப்படி ஒரு மாடானது அசை போட்டு அந்த சத்தை எடுத்துக்கிற மாதிரி வேதவசனத்தை தியானம் பண்ண நான் மேலான காரியங்களை தேடுறேன் பாருங்க. என்னுடைய வாழ்க்கை வந்து இது கிடையாது, என்னோட டெஸ்டினேஷன் இது கிடையாது, நான் இதே இடத்துல வந்து நான் இருக்க போறது கிடையாது, இதை காட்டிலும் கர்த்தர் என்னை எங்க வச்சிருக்கிறாரு, எங்க கொண்டு சொல்ல போறேன், அந்த இடத்துக்கு போக போறேன் அப்படின்னு போகும்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில வந்து எப்படி இருக்குன்னா நம்ம அந்த கானான் தேச வாழ்க்கையில போவோம் அவங்க. அது வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா நம்ம வந்து இதுலயே தங்கியிருக்கணும் அப்படின்னு நினைச்சா நம்முடைய வாழ்க்கை இங்கேயே வந்து முடிஞ்சு போயிடுமா. இப்ப நம்முடைய வாழ்க்கையில வந்து இன்றும் முன்னேறி செல்ல வேண்டாம், வாழ்க்கையில மேலான காரியங்களை செய்யும் பாருங்க. அது மட்டும் கிடையாது, இன்னொரு ஓமையை வந்து கர்த்தர் வந்து எப்படி செய்யாரு பார்க்குறாருன்னா, எப்படி நம்முடைய வாழ்க்கையில செய்யறாருன்னு எடுத்துக்கிட்டோம்னா, உபாகம் 32வது அதிகாரத்துல நம்ம போனோம்னா தெரியும் பாருங்க. 32வது அதிகாரத்துல 11ல இருந்து நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகள் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவர் வழி நடத்தினார்.
அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏவியப்படுகிறார். வயலில் விழியும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாலிலிருந்து வடியும் எண்ணெயும் அவன் உண்ணும்படி செய்தார். பசுவின் எண்ணெயையும் ஆட்டின் பாலையும் பாசானின் மெய்யும் ஆட்டுக்குட்டிகள் ஆட்டுக்கடாக்கள் வெள்ளாட்டு கடாக்கள் இவருடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையும் ரத்தம் போன்ற சுயமான திராட்சத்தையும் சாப்பிட்டாயிரவர். இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை வந்து சொல்றாரு பாருங்க. கர்த்தர் வந்து ஒரு கழுகை வந்து ஒரு விசுவாசிகளுக்கு மேற்கோள்பட்டு காமிக்கிறார். இந்த கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல அசைவாடி தன் செட்டைகளை விரித்துன்ற காரியத்தை பார்த்தோம்னா, இந்த கழுகு வந்து பார்த்து உயரமான இடங்கள்ல வந்து கூட்டை கட்டும். கூட்டை கட்டும்போது என்ன பண்ணா, அந்த பாறை இடுக்குகளை கட்டும் பாருங்க. தன்னுடைய குஞ்சுகளுக்கு எந்த ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது, பாறை இடுக்குல கட்டும். அந்த கூட்டுக்கு மேல வந்து கீழே முள் இருக்கும் பாருங்க, அதுக்கு மேல வந்து ஃபெதர்ஸை கொண்டு வைக்கும். ஃபெதர்ஸை வச்சுட்டு அதுக்கு மேல அந்த குஞ்சு முட்டை போட்டு அதில் குஞ்சு பிடிச்சிருக்கும் பாருங்க. இந்த குஞ்சானது தான் கழுகு குஞ்சுங்கிறது குழந்தை மாதிரி தான் அது வந்து தான் வந்து என்ன கழுகு அப்படிங்கிறத மறந்துடும் பாருங்க. அது குழந்தையாவே இங்க இருக்கும் பாருங்க. இதுக்காக என்ன பண்ணணும்னா, அந்த கழுகானது வந்து இதை வந்து பறக்க வைக்கணும். ஏன்னா கழுகு வந்து உயரமாக போகும்படி உயரமாக பறக்கப்படி சிந்திக்கப்பட்டது. ஆனா இந்த குஞ்சானது அந்த பறக்கும் ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் இது பறக்காது பாருங்க. அந்த கூடு வந்து அதுக்கு ஒரு கம்ஃபர்ட்டை கொடுத்துட்டே இருக்கும், ஒரு கம்ஃபர்ட். அதனால அதுலயே இருக்கும். அப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கழுகு வந்து இந்த ஒவ்வொரு புதர்ஸா எடுக்க விடும். ஃபர்ஸ்ட் எடுத்து கீழே போட்டுரும். எடுத்து கீழே போடும்போது ஃபெதர்ஸ் எடுக்க அடியில் இருக்கிற முள்ளானது இந்த குஞ்சை வந்து குத்தும் பாருங்க. குத்தும் போது அது எப்படி இருக்குன்னா, என்னடா அது இப்படி இருக்கு, கஷ்டப்பட்டு நம்ம கழுகே கூட கட்டினது எப்படி அதுவே வந்து பிச்சை எறிகிற மாதிரி இருக்கும் பாருங்க. ஏன் அது பிச்சை எறியுது அப்படின்னு பார்த்தா, அந்த கழுகு குஞ்சு வந்து உயரமா பறக்க வைக்கணும். அது மட்டும் கிடையாது, தன்னுடைய சட்டைகளை விரித்துன்ற மாதிரி அந்த குஞ்சுட்ட வந்து தன்னோட சட்டைகளை விரித்து காண்பிக்குமாமா. விரிச்சு பாரு, ஒரு அம்மா எனக்கு வந்து எவ்வளவு பெரிய சட்டைகள் இருக்கும் பாரு, அதே சட்டைகள் உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குஞ்சை எடுத்துட்டு போய் வானத்துல தூக்கி போய் அங்கிருந்து விட்டுரும். நேரம் அது கீழே வரும்போது கீழே விழுகிற நேரத்துல வந்து மறுபடியும் அதை தாங்கி பிடிக்கும் பாருங்க. மறுபடியும் வானம் உயரத்துக்கு நேரம் போய் அங்கிருந்து விட்டுரும். மறுபடியும் கீழே வந்து தாங்கி பிடிக்கும். இப்படியே அதுக்கு பறக்க சொல்லி கொடுத்து இந்த குஞ்சானது தன் தாயை பார்த்து அவரோட செட்டைகளை பார்த்து இது பறக்க கொண்டிருக்கும் பாருங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கையில வந்து உயர பறக்க ஆரம்பிச்சிடும் பாருங்க. இதைத்தான் தான் சொல்றாரு. இப்ப கழுகு யாரை அடையாளப்படுத்துறாரு பார்த்தோன்னா, தன்னை அடையாளப்படுத்துகிறார். அந்த குஞ்சை வந்து எதாவது அடையாளப்படுகிறாருன்னா நம்மளை அடையாளப்படுத்துறாரு பாருங்க. அது மட்டும் கிடையாது, தன் கூட்டை கலைத்துன்ற மாதிரி சில விஷயங்களோட வாழ்க்கையில இருந்து ஒரு பிரிச்சு விடுறாரு, நம்மளை கலைக்கிறாரு. ஒரு இடத்துல இருக்கிற கம்ஃபர்ட் ஜோன் வந்து நம்மளை தூக்குறாரு. ஏன் தூக்குறாரு அப்படின்னா, நம்மளை வந்து மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டு கொள்றது கிடையாது, நம்மளை வந்து உயர பறக்கிறதுக்காக கத்தர் உருவாக்குறாரு. உயர பறக்கிறத உருவாக்க போறது. ஏன்னா கழுகுடைய உருவாக்குற நோக்கமே வந்து உயர பறக்கணும். கீழே வந்து கோழி மாதிரி வந்து தரையிலேயே சுத்திட்டு இருக்க காரியம் கிடையாது பாருங்க. அது உயர பறக்கும்படி படைக்கப்பட்டது. அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த தாய் கழுகு செயல்படும் பாருங்க. இன்னைக்கு நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில வந்து சில விஷயங்கள் நம்முடைய வேண்டத்தகாத காரியங்களை வந்து நம்மளுக்கு வந்து இது தேவையில்லைன்ற வந்து நம்மகிட்ட வந்து அப்புறப்படுத்தலாம். ஒருவேளை அது நம்ம கம்ஃபர்ட் ஜோனா இருக்கலாம். ஆண்டவர் ஏன் அதை எடுக்கிறாரு, என் வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்குது, மற்றவங்க வாழ்க்கையில் நடக்காதெல்லாம் என் வாழ்க்கையில ஏன் நடக்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வரும் பொழுது, அது உண்மையான நோக்கம் வந்து நம்மளை அமுத்துறது கிடையாது பாருங்க. உண்மையான நோக்கம் வந்து நம்மளை வந்து தூக்கி விடுறது. அது எப்ப தெரியும் அப்படின்னா, நாம் ஆண்டவரோடு சேர்ந்து அந்த மேலான காரியங்கள் கர்த்தர் நம்மளை எப்படி வழி நடத்துறாரு அந்த மாதிரி காரியங்கள் அப்படி சிந்தித்து அவரோட கொஞ்சம் அந்த கூட்டை விட்டு கொஞ்சம் வெளியில வந்து அவரோட பழக்க ஆரம்பிக்கும் போதுதான் தெரியும். அதனால நம்ம இதனால் வரைக்கும் என்ன பண்ணிருக்கோம், ஒரு டெம்பரரியான கம்ஃபர்ட் ஜோன் இருந்திருக்கோம். அதுலயே இருந்து நம்ம வாழ்க்கை முடிச்சு என்ன பண்ணிருக்க முடியாது, பறந்திருக்கவே முடியாது. அப்ப இந்த அம்மா கழுகை பேச்சை கேட்கணும், அவரோட சட்டையில விரிக்கும் பொழுது பார்க்கணும். இன்னைக்கு கர்த்தர் வந்து அப்படிதான் நம்மளை வழி நடத்துறாரு பாருங்க. நம்முடைய கம்ஃபர்ட் ஜோனை வந்து கர்த்தர் பிரேக் பண்றாரு. அதை உணர்ந்து கொள்ளணும். அதை நம்மகிட்ட வந்து எடுபடும் போது நம்ம வலிக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க. நம்ம சூழ்நிலையை மாத்துறாரு. இரண்டாவது ஆண்டவர் வந்து வழி நடத்துறாரு. ஏன் இப்படி போகுது நம்முடைய வாழ்க்கையில, ஏன் நம்ம தனிமையா இருக்கிறோம், ஏன் இந்த பிரச்சனைக்கு வர நம்ம கொண்டு போறோம் அப்படின்ற போது வந்து அது வந்து நம்மளை அழுத்துறதுக்காக கிடையாது, கத்த உயர பறக்கிறதுக்காக கத்த வந்து மாத்தாரு. அந்த ஓமையத்தை இந்த இடத்துல வந்து இப்படி அழகா வந்து அதை கருத்தை பொறுத்து சொல்றாரு பாருங்க. சொல்லிட்டு சொல்றாரு, கர்த்தர் 12ஆம் வசனம், கர்த்தர் ஒருவரே வழி நடத்தினார், அந்நியத்தேன் அவரோட இருந்தது இல்லை. அதுக்கப்புறம் சொல்றாரு, நீங்க மேலான காரியங்களை வந்து பேசிட்டு உயர்ந்த காரியங்கள் உயர வானத்துல பார்க்குற காரியத்தை பேசிட்டு கீழே சொல்றாரு 13ஆம் வசனத்தை பாத்துங்க, பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் ஒரு ஏறி வரப்படுகிறாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, இதெல்லாம் பூமிக்குரிய காரியம் பாருங்க. வயலில் விளையும் எண்ணெய், கண்மலை மேல் தேரை, கற்பாய் வடியும் எண்ணெய் அவனை உண்ணும்படி செய்தார். பசுவின் எண்ணெய், ஆட்டின் பால், வாசனை விட்டு ஆட்டுக்குட்டிகள் ஆட்டுக்கிடாக்கள் வெள்ளாக்கடவைகள் கொழுப்பு, கொழுமையான கோதுமை ரத்தம் போன்ற தேவை சாப்பிட்டா. இது எங்க பரலோகத்துல சாப்பிட்டாங்க இல்லை, அந்த பூலோகத்துல அவங்க அனுபவிச்சாங்க. ஏன் அனுபவிச்சாங்கன்னா, அவங்க அந்த கூட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால இவைகள் வந்து கிடைக்காது. நம்ம அதை தான் நினைக்க பாருங்க. நம்ம வந்து இந்த கூட்டை ஓப்பன் பண்ணி வெளியே வரணும்.
கூட்டு புழுவா இருந்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் கூட்டு புழுவிலே உள்ளே செத்துற வேண்டியதான். அதை உடச்சி வெளியில் வந்தால் ஒரு பெரிய பட்டர்ஃப்ளையாக மாறுவோம் பாருங்க. அந்த மாதிரி தான் இந்த இடத்துல வந்து கூட்டுக்குள்ளேயே அந்த குஞ்சு இருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் அதனால் பறக்க தெரியவே தெரியாது. அதுக்கு யாராவது ஒரு ஆள் ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணும், யாராவது ஒரு கம்ஃபர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு வந்து நம்முடைய கிறிஸ்தவர்கள் வந்து அப்படி தான் இருக்கிறாங்க. இந்த கம்ஃபர்ட் சொல்லிட்டு உடைக்க மாட்டேன்றாங்க பாருங்க. கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க உயர பறக்க வேண்டிய ஆள், பூமியின் ஸ்தலம் மேலான படத்துக்கு போக வேண்டிய ஆள் பாருங்க. அவங்க இதுலேயே இருந்துருவாங்க. நிறைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கை இந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே முடிஞ்சு போனதை நான் பார்த்துருக்கேன் பாருங்க. நான் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். நிறைய என்னுடைய நான் ஊழியர் செய்கிற இடத்துல தெரியுதான், நான் சபைக்கு இப்போ நிறைய பேருக்கு வந்து நான் எத்தனையோ சொல்லுவேன், இந்த கம்ஃபர்ட் ஜோனை உடச்சிட்டு வாங்க, இதை விட்டு வெளியே வந்தோன்னா வரவே மாட்டாங்க பாருங்க. கடைசி வரைக்கும் அவங்க அப்படியே அதுக்குள்ளேயே இருப்பாங்க. அவங்களை குறித்து ஒரு பெரிய தேவ திட்டம்லாம் தடைப்பட்டு போயிடும். அதற்காக கர்த்தர் நம்ம அழைக்கணும் பாருங்க. இதை தாண்டி வெளியே வருகிறவர்கள் கொஞ்சம் பேர் தான். அப்படி தாண்டி வெளியே வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையை யாராலுமே தடுத்து நிறுத்த முடியாது. உயர்வை யாராலும் தடுத்த முடியாது. அவர்கள் கர்த்தர் எங்க டெஸ்டினி வச்சிருக்காரோ, அவரது பூமியில உண்டாக்குற நோக்கம் எங்கவோ, அவர் எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த கானான் தேசத்துக்கு ஓரேபில் இருந்து கொஞ்சம் வெளியே வரணும். அந்த கனவு கூட்ட விட்டு கொஞ்சம் வெளியே வரணும். வெளியில வந்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு கர்த்தர் நேராக கொண்டு போவார் பாருங்க. இந்த கம்ஃபர்ட் ஜோன் நமக்கு வந்து தெரியாது பாருங்க. இந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து நம்மளை பிரியப்படுத்துற மாதிரி இருக்கும். எல்லாருமே நம்மகிட்ட ப்ளீஸ் பழகிற மாதிரியே இருக்கும் பாருங்க. ப்ளீஸ் ஆக்குற மாதிரி இருக்கும். நமக்கு எல்லாமே தேவையானதெல்லாம் கிடைக்கும் பாருங்க அந்த இடத்துல. ஏன் அப்படின்னா இது வந்து இதுதான் சொல்றேன் நான், இதுடைய ஒரு நம்மளை அறியாமலேயே நான் மற்றவர்களுக்கு செய்யற ஒரு இது பாருங்க. நம்ம ஒருத்தர் கம்ஃபர்ட் பண்றதே வந்து நம்மளை அறியாமலே என்ன பண்றோம், ஒருத்தர் துயரப்படுறாங்க ஆறுதல் சொல்றது ரைட்டு. கடைசி வரைக்கும் ஒரு ஆளுநர் கண்ணீர் தொடச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவர் என்னைக்கு பண்றது? ஒருத்தர் மீன் பசிக்குதுன்னா மீன் கொடுத்துட்டே இருக்கிறத மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கறது ஈஸியா. கற்றுக் கொடுத்தா அவருக்கு எவ்வளவு தேவையான மீன் அவரே பிடிச்சிக்க போறாரு. நம்ம பசுக்கிறாரு அழுகிறாரு ஒரு மீனாக கொடுத்துட்டே இருந்தோம், ஆறுதல் படுத்திட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருப்பார் பாருங்க. அதை தாண்டி மேல வரணும். கர்த்தர் வந்து அதான் சொல்றாரு பாருங்க. இதுக்கு ஒரு வயசு ஒன்றும் கிடையாது, தடையே கிடையாது பாருங்க. இது வந்து சின்ன விசுவாசி பெரிய விசுவாசி வயதான விசுவாசி எல்லாம் கிடையாது. எல்லா வரையும் கர்த்தர் உயர்ந்த ஒரு இன்னைக்கு வந்து ரேடியோவில் பேசுறோம்னா அந்த ரேடியோன்ற ஒரு கான்செப்ட் யாரோ ஒருத்தருடைய சகோதர இருதயத்தில் விழுந்திருக்கு பாருங்க. அதை மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அவர் அங்கேயே இருந்தாருன்னா அங்கேயே தான். பட் இன்னைக்கு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு காரியங்கள் வந்து இதை செய்யணும் அப்படின்ற ஒரு முடிவு இருக்கு பாருங்க. இப்போ நானும் இருக்கிறேன், இன்னைக்கு காலைல எதிர்த்து பண்றேன் அப்படின்னா இன்னைக்கு நான் பேசணும், இது என்ன பெருமைப்படுத்த நான் யாரும் காமிக்கணும், அதை பேசுறதுக்காக பேசுறேன். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். எந்த வழியாவது ஆண்டவர் செய்து போகணும். நம்ம ஏதோ உட்காந்துட்டே இருந்தோம், நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தோம் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. வீட்டுல கடைசி வரை உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான் பாருங்க. உள்ளே சமாதி ஏற வேண்டியதான். இதுதான் நம்முடைய வாழ்க்கையா இருக்கும் பாருங்க. ஆனா அந்த விதை நமக்குள்ள இருக்கிற அந்த ஒரு விதை, அந்த லைட்டை வந்து அதை நம்ம மேனிப்புலேட் பண்றோம் பாருங்க, உருவாக்குறோம் பாருங்க. அதை உருவாக்கும் பொழுது நம்ம டெஸ்டினேஷன் ஆகும். அப்ப நம்ம வந்து அந்த ஐடியா நம்ம கர்த்தர் வந்து நிறைய பிசினஸ் ஐடியாஸ் கொடுப்பாரு. பிசினஸ் செய்யறவங்களுக்கு, வேலை செய்யறவங்களுக்கு ஒரு பெரிய டார்கெட் எப்படி ரீச் பண்ணணும் ஐடியா கொடுப்பாரு. அல்லது வீட்டிலே இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி வேதத்தை படிக்கணும், வேதத்தை படிக்க முன்னேறணும், எப்படி ஊழியம் செய்யணும், சின்ன சின்ன ஊழியம் ஐடியா கொடுக்கும்போது ஐடியா மனசுலேயே வச்சுக்கிட்டு நம்ம அதுலேயே கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியில வராமட்டோம்னா அது வந்து ஒரு தேவ சுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது பாருங்க. இதை நம்ம உடைக்கணும். இதைத்தான் கர்த்தர் விரும்புறாரு. இதை உடைக்கிறனால தான் வந்துச்சு. என் வாழ்க்கை எவ்வளோ கம்ஃபர்ட் ஜோன் வந்துச்சு. என்னுடைய அம்மா இறக்கும்போது எங்கள் அப்பா எனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தாரு. எங்கள் அம்மா இருந்தாங்க, அன்னைக்கு நைட்டு ஒரு ஆஃபர் கொடுத்தாரு. நீங்கள் வந்து என் கூட எந்த ஊழியம் பைபிள்லாம் சுற்றக்கூடாதுன்னு சொன்னார். நான் அன்னைக்கே வந்து எங்கள் அப்பா கொஞ்சம் பணக்காரர் தான் பாருங்க. நான் அவரோட இருந்துட்டேன் அப்படின்னா அன்னைக்கு ஊழியம் பண்ணவே முடியாது. அவ்வளோதான், அங்கேயே இருந்து செட்டில் ஆகிட்டு 10ஓடு 11 உட்காந்துருக்க வேண்டியதான். அதை விட்டு உடச்சி பிரேக் பண்ணி வந்து எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு வந்தார். அதனால அவருக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் எனக்கு வச்சிருந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ணும். அது மாதிரி தான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு மகா பெரிய டெஸ்டினேஷன் வச்சிருக்காரு. பூமி உயர்ந்த ஸ்தானங்களை வச்சிருக்கிறாரு. அது மேலே ஏறி வரணும். அது சில நேரம் கஷ்டங்கள் வந்தால் பரவாயில்ல, சில நேரங்கள் வந்து நம்ம கம்ஃபர்ட் ஜோனை உதவி விடணும் பாருங்க. ஆண்டவர் தான் சொல்றாரு, ஒருவர் என்னை பின்பற்றுவதுனா தன் சிலுவையை எடுத்து அனுதினமே பின்பற்ற கடவுள்ன்றாரு. என் நிமித்தம் வீட்டையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனுன்றாரு. சில நேரங்கள் அதை உடச்சிட்டு வரணும் பாருங்க. அதை உடச்சிட்டு வரும்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதா இருக்கும், நாம் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒத்து வருவோம். நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட ஒரு சின்ன வேலையோ பெரிய வேலையோ நான் பெருசா இருக்கணும் அவசியம். ஒரு சின்ன ஒரு கண்ணை எடுத்து வச்சா கூட தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்து அது வந்து மிகப்பெரிய ஒரு ஊழியம் பாருங்க. அதற்காக தான் கர்த்தர் அழைச்சிருக்காரு. படிக்கணும். கடைசி நான் பார்த்தோம்னா 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்துல 2 கொரிந்தியர்ல 4:16 18 சொல்லுங்க. பவுல் இப்படியா சொல்றாரு பாருங்க. ஆனபடியால் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவர்கள் அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான பத்திரம்
அதிக நித்திய கனமகிமையை உண்டாக்குறது. ஏனெனில் காணப்படுகிறவர்கள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். எப்படி சொல்றாரு பாருங்க, இந்த இடத்துல ஒரு கம்போர்ட் சோன் இருக்கு. அந்த கம்போர்ட் சோனை உடைச்சிட்டு நீ மேலே வந்துட்ட அப்படின்னா உனக்கு சில காரியங்கள் அழிகிற மாதிரி தெரியும். ஒரு மிகப்பெரிய உபத்திரமா தெரியும், ஆனால் ஒரு லேசான உபத்திரம். இந்த கம்போர்ட் சோனை உடைச்சிட்டு போனோம்னா ரொம்ப கஷ்டம் பாருங்க. சொல்றாரு, அதி சீக்கிரத்துல இந்த உபத்திரம் நீங்கிறவங்களை விட்டு இது உனக்கு ஒரு நித்திய கன மகிமையை உண்டாக்கும். ஏன்னா இந்த காணப்படுகிற இந்த கம்போர்ட் ஜோன் எப்படி இருக்குது, அழுத்தியமான காரியம். இந்த காணப்படுற இந்த சூழ்நிலை, இந்த பிரச்சனைகள், இந்த எல்லா காரியங்களும் பாருங்க, நம்மளை அமுழ்த்தணும்னு நினைக்கிற இந்த காரியங்கள் எல்லாமே அழுத்தியமான காரியம். அதெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் கிடையாது பாருங்க. அதை கடைசி வரைக்கும் கூட வரப்போறதே கிடையாது. ஆனால் பூமியில் உள்ள மேலான காரியங்களை தேடும் பொழுது அதுதான் ஸ்டாண்டர்டான காரியம், அதுதான் உங்க கூட வரப்போறது. அது நித்தியமான காரியம் பாருங்க. அது பார்த்துட்டீங்கன்னா என்னுடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்துகிறது. வெளிப்புறமான மனுஷன் அலைஞ்சு போச்சு, வயசாக என்னாச்சு, வெளிப்புறமான மனுஷன் கிடையாது. முதல்ல இந்த மாதிரி பலன் இல்லை, பலன் கொண்டுடுச்சு, அளவு போயிடுச்சு. ஆனா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நான் என்னுடைய ஆவிக்குரிய உள்ளான மனுஷனை ஃபீட் பண்ண இந்த உள்ளான மனுஷன் பயங்கர ஸ்ட்ராங்கா ஆரம்பிச்சு. நான் வெளியில போக ஆரம்பிச்சிடும் பாருங்க, வெளியில மேலான காரியங்களை திங்க் பண்ண ஆரம்பிக்கிறேன். இந்த கம்ஃபர்ட் ஜோன் உங்களை உயர்த்துறதுக்காக கொடுக்குற கம்ஃபர்ட் ஜோன் உங்களை அந்த டெம்பரவரியா அந்த இடத்துல ஓரேபிள்ன்றது கத்தர் தேவசுத்தமே தெரியல. ஓரேபிள் இருக்கலாம், ஓரேபிள் எவ்வளவு தூரம் இருக்கணுமோ அவ்வளவு தூரம் இருக்கணும், அதை தாண்டி வெளியே வந்துடணும். அதுலயே உட்காந்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம கத்தர் எங்க கொண்டு போறதை நிச்சயமா செய்ய மாட்டோம் பாருங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கைங்க தெளிந்த நீரோட மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும் பாருங்க, முன்னேறிக்கிட்டே இருக்கணும். இன்னும் அதிகமாக சேரணும். எவ்வளவுதான் நம்ம வேதத்தை ஜெபம் பண்ணாலும், எவ்வளவுதான் வேதத்தை படித்தாலும் மறுபடியும் வேதத்தை புதுசாக இருக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையை நாம் மெருகேற்றி கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் இருக்கிற டெம்பரரி கம்ஃபர்ட் பூமியின் மேலான காரியங்களை சேரணும். நான் சொல்ற மாதிரி மற்ற எல்லாமே இவெல்லாம் கூட முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவையெல்லாம் அவங்களுக்கு கூட கொடுக்க விரும்பப்பட்டிருக்கு. நீ எங்க தேடணுமோ அங்கே தேடணும். இதுதான் பிசாசோட தந்திரம். என்னன்னா எங்க தேடணுமோ அங்கே தேடாம பண்ணிடுவான், எங்க தேடக்கூடாதோ அதை அங்கே போய் நிறுத்திடுவான். ஸோ இந்த மாதிரி விஷயத்துல நம்ம பிசாசு தந்திரம் பார்க்கணும். இதற்கு தான் ஜெபம் உதவுது பாருங்க. நம்ம ஜெபிக்க கத்தாவே வழியை காண்பின்ற போது கத்தர் வழியை காண்பிப்பார். இந்த பிரச்சனை விடுவிப்பார். நம்ம அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றோம்னா என்ன அதை சொல்லுங்க. நம்ம ஒவ்வொரு முடிக்கும்போது எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஒப்பு கொடுக்கறது என்ன? ஆண்டவர் சுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர்றேன், இந்த சூழ்நிலையை விட்டு வெளியில வர்றேன், என்னை பிரியப்படுத்துற காரியம் கிடையாது, உண்மை பிரியப்படுத்துற காரியத்துக்கு நான் வர்றேன். எனக்கு எல்லாம் நல்லது சொல்றாங்களா, எல்லாருக்கும் நல்லவருக்காக ஸ்தோத்திரம், அவங்களுக்கெல்லாம் ஸ்தோத்திரம்னா அதை காட்டிலும் மேலான ஒரு இடத்துக்கு நான் போகணும். அந்த மேலான ஒரு இடத்துக்கு நான் போகும்பொழுதுதான் நான் ஆண்டத்துக்கு பிரயோஜனமாக இருப்பேன். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவை நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, கிருபையின் தேவனையும் ஸ்தோத்திரம், ரட்சகரையும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பூமியின் மேலான காரியங்களை தேடுங்கள் சொல்லி ஆண்டவரே. நாங்கள் ஆவிக்குரிய காரியங்கள், மேலான காரியங்களுக்கு நேரம் எங்கள் கண்களை வைக்கிறோம் ஆண்டவரே. அந்த கழுவை குஞ்சுகள் போல ஆண்டவரே உயர பறக்க நீர் ஆசைப்படுகிறீர் ஆண்டவரே. அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வர்றோம். எங்களை ஆறுதல் படுத்தலாம், நாங்கள் அனைவருக்கு ஆறுதலா இருக்க எங்கள் உதவி செய்வீராக. சுவிசேஷம் எங்கள் மூலியமாக கட்டப்பட வேண்டும், தேவனுடைய ராஜ்யம் எங்கள் மூலியமாக கட்டப்பட வேண்டாம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே நீதியின் பிள்ளைகளாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய், உமக்கென்று பிரயோஜனமா இருக்க பிள்ளைகளாய் எங்களை மாற்றுறபடி நமக்கு நன்றி ஆண்டவரே. ஒருவேளை எங்களை சுத்தி இருக்கிற காரியங்கள் எங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் ஆண்டவரே, தேவ சுத்தத்துக்கு நேரம் வழி நடத்தும். காணப்படாத நித்தியமான காரியத்துக்கு நேரம் வழி நடத்தும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இந்த உபத்திரங்கள், பிரச்சனைகள், சூழ்நிலைகள், கடன் பாரங்கள் எல்லாம் அது சீக்கிரத்தில் நீங்கிற லேசான உபத்திரமாக உண்மை நோக்கி பார்க்கும் பொழுது, உங்களுடைய ராஜ்யத்துக்கு நேராக வரும் பொழுது, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடும் பொழுது ஆண்டவை எல்லாம் எங்களை விட்டு மாறி போகிறபடி நமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஒரு மேலான கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு நேரம் எங்களை வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். கரத்துல போடுகிறோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர் மார்ட்டின். நீங்க தொடர்ந்து ஜெபம் என்ற தலைப்பிலே அருமையான பொக்கிஷங்களை எங்களுக்கு கற்று தந்திருக்கிறீர்கள். மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. கர்த்தர் உங்களே உங்கள் ஊழியங்கள் நீங்கள் கையிட்டு செய்யும் சகல காரியங்களும் ஆசிர்வதிப்பாராக. உங்களுடைய செய்தியை மறு ஒளிபரப்பை போகும்போது கேட்டு பாருங்கள், ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். இதுவரை நேரம் செய்தி கொடுத்தவர் பாஸ்டர் மார்ட்டின் இந்தியா. தொடர்ந்து பாஸ்டர் ஜோன் போல் ஆனந்த் அவர் காணவில்லை. ஒரு பாடலை கேட்போம். இந்த பாடலுக்குள் அது வந்தால் சரி, எல்லாம் முடிவு இருப்போம். இதோ அந்த பாடல்.
இதுவரை நேரம் பாஸ்டர் ஜோன் பால் ஆனந்த் சோயினம் காரணமாக அவர் வரவில்லை போயிருக்கிறது. நாங்கள் இப்பொழுது முடிவு ஜெபத்தை எடுப்போம். இன்றைய நாளிலே வார்த்தைகளின் வெளிச்சத்திலே வார்த்தையை கொடுத்த பாஸ்டர் விக்டர் போல், பாஸ்டர் மார்டின், அதுமாதிரி தாளந்தை கொடுத்த சிஸ்டர் கருணா, சிஸ்டர் டோல் தாளந்தை கொடுத்தார்கள். ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இன்றைய நாளே வார்த்தைகளின் வெளிச்சத்திலே 2 ஊழியர் செய்தியை கேட்க கிருபை செய்தீரே, அந்த கிருபைக்காண்டி ஐயா முது பிள்ளைகள் சிஸ்டர் கருணா, சிஸ்டர் டோலி வந்து தாளந்தை கொடுத்து நாமத்தை மயப்படுத்தினார் சுவாமி, அந்த கிருபைக்காண்டி ஐயா இந்த நிகழ்ச்சிகள் மறு ஒளிர்ப்பிலே போகும்பொழுது அநேகர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்க. இந்த வார்த்தையின் வெளிச்சம் இந்த நிகழ்ச்சிக்கு தொகுத்து தந்த சங்கமா வானொலி நிறக்கூறும் பிரதர் சிஸ்டர் ரீட்டா பிள்ளைகள் பேர் அனைவரையும் நீ ஆசீர்வைத்து கேட்பதையும் ஆசீர்வைத்து வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென் ஆமென்.